have a problem. Tiger is back. நீங்க ஓகே சொன்னா நாட் நவ். இப்போதான் நான் வந்திருக்கான். கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம். அப்புறம் நடக்க வேண்டியதுன்னா தானாவே நடக்கும். டைகர், திருட திருட சர்வா 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 புடி அவனை. என்ன கல்ல மாதிரி நின்னுட்டு இருக்க? புடி அவனை, திருட பாரு. வேதிகா, அது நீ சரியான தண்டம். யாராவது புடிங்க அவனை. திருட. சூப்பர் சர்வா. நேத்து ஒரு ரவுடி வந்து என்ன கண்டுபடி பேசிட்டு போறான். நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசல. இன்னைக்கு அந்த திருட முன்னாடி நீ மர மாதிரி நின்னுட்டு இருக்க. அந்த போன்ல எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு தெரியுமா? You know what? உன்ன மாதிரி ஆம்பளை கல்யாணமே நான் பண்ணிருக்க கூடாது. அப்பா நினைச்சிருந்தா பெரிய சினிமா ஸ்டாரோட என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா என்னோட தாத்தா தான் உன்ன மாதிரி ஒரு உதவாக்குறைய எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை கெடுத்தாருன்னு தெரியல. Oh God. சர்வா ஒரு அனாதை ஏழை இளைஞன். ஆனால் இப்போது அவன் இந்தியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வரி வேதிகாவின் கணவன். இந்த திருமணத்திற்கு பின்னால் மிகப்பெரிய சூழ்ச்சியும் ரகசியமும் இருக்கிறது. சர்வா வேதிகாவின் வீட்டில் வீட்டோடு மாப்பிளையாக வாழ்ந்து வருகிறான். அங்கு அவனுக்கு வேலைக்காரர்களை விட மோசமான நிலைதான். வேதிகாவின் குடும்பத்தினர் சர்வேஷை வெறுத்தனர். வேலைக்காரர்கள் கூட அவனை அவமானப்படுத்தினர். டேய் தண்டச்சோறு, இப்பதான் அந்த இடத்த கழுவுன. நீ பாட்டுக்கு ஏதோ உன் அப்பா வீடு மாதிரி செருப்பை போட்டுட்டு வந்து நிக்கிற. சாரி, நான் கவனிக்கல. ஆனா என் அப்பாவை பத்தி பேச உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? அவ்வளவு ரோஷம் இருந்தா எதுக்குடா எங்க வேதிகா மேம் வீட்ல நீ வீட்டோட மாப்பிளையா வந்து தங்குற? அதுக்கு முத நீ பதில் சொல்லு. சர்வா, நான் இன்னொரு போன்ல இருந்து என்னோட வாட்ஸ்அப்பை நான் செக் பண்ணேன். என்னோட போனை திருடினவன் என்னோட ஃப்ரெண்டு பிரீத்திக்கு மெசேஜ் அனுப்பி என்ன மாதிரியே பேசி அவன் ஒரு இடத்துக்கு அவளை வர சொல்லியிருக்கான். அவளும் அந்த இடத்துக்கு போயிட்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சர்வா. என் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஆயிடுமோ? இதை கேட்ட வேதிகாவின் அம்மா அம்பிகா வந்தா. வேதிகா, என்ன சொல்ற? உன் மொபைல திருடிட்டாங்களா? அரை மணி நேரத்துக்கு முன்னாடிதான் உன் மொபைல்ல வந்து ஒரு நம்பருக்கு 10 லட்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி மெசேஜ் வந்துச்சு. நானும் பண்ணிட்டேன். என்னமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? Oh God. நடப்பதையெல்லாம் பார்த்து வேதிகா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவள் மனமெல்லாம் பிரீத்தியை பற்றியே இருந்தது. தன் தோழியை நினைத்து மிகுந்த பதட்டத்தில் இருந்தாள். சர்வேஷ், நீ கூட தானே இருந்த. கொஞ்சம் தைரியமா அந்த திருடனை துரத்தி பிடிச்சிருந்தானே இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. ஐ எம் வார்னிங் யூ. பிரீத்திக்கு ஏதாவது ஆச்சு அந்த திருடனோட சேர்த்து நீயும் ஜெயில கம்மி என்ன வேண்டியிருக்கும். எனிவே முன்ன மாதிரி ஒருத்தனை எப்படி கழட்டி விடலான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் இதுக்கு இப்படியே நின்றுட்டு இருக்க? போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணு. அட்லீஸ்ட் அதையாவது பண்ணுவியா? இல்ல உனக்கு ஆர்த்தி எடுத்து நான் வழி அனுப்பி வைக்கணுமா? வேதிகா திட்டியதும் சர்வேஷ் வீட்டை விட்டு கிளம்பினான். ஆனால் 1 மணி நேரமாகியும் போலீஸும் வரவில்லை, சர்வேஷும் வரவில்லை. சர்வேஷின் செல்போனும் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. வேதிகா கோபத்தின் உச்சியில் இருந்தாள். இவன் வேற போன் எடுக்க மாட்டேங்கிறான். என்னாச்சு? பிரீத்திக்கு என்னாச்சுன்னே தெரியல. சர்வேஷோட போன் வேற ஸ்விட்ச் ஆஃப் வருது. தாத்தா எதுக்காக என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அம்பிகா வேதிகாவை சமாதானம் செய்தார். இருவரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு புறப்பட்டனர். அங்கு போய் சர்வேஷ் பற்றி விசாரித்த போது போலீஸ் சொன்னதை கேட்டு இருவரும் அரண்டு போயினர். சர்வேஷ்ங்கிற பேர்ல காலையில இருந்து இங்க யாருமே வரலையே. எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. சர்வேஷ் மட்டும் என் கையில இப்ப கிடைச்சானா அவனை நான் கொன்னே போட்டுருவாமா. இன்ஸ்பெக்டர் சார், இன்னைக்கு போன திருடிட்டாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு பிரீத்திய என்று வேதிகா நடந்ததை சொல்ல போலீசார் எஃப்ஐஆர் எழுத ஆரம்பித்தனர். அப்போது வேதிகாவுக்கு இன்னொரு நம்பருக்கு கால் வந்தது. அந்த அழைப்பு திருடர்களிடம் மாட்டிக்கொண்ட வேதிகாவின் தோழி பிரீத்தியிடமிருந்து வந்தது. பிரீத்தி தான். லவுட் ஸ்பீக்கர் போடு. ஹலோ பிரீத்தி. வேதிகா, தேங்க் காட் சர்வேஷ் அண்ணாவை நீ கரெக்ட் டைமுக்கு அனுப்பி என் உயிரை காப்பாத்தின. இல்லைன்னா அந்த ரவுடி கும்பல் என்ன உயிரோடவே விட்டுக்க மாட்டாங்க. What do you mean பிரீத்தி? சர்வேஷ் வந்து உன்னை காப்பாத்தின நான் என்ன சொல்றேன்னு புரியல. நீ இப்போ எங்க இருக்க? நான் நேர்ல வந்து எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். பிரீத்தி, உட்கார். என்னாச்சு பிரீத்தி? ஆர் யூ ஓகே? இல்ல வேதிகா, அவங்க சாதாரண திருடங்கள்ல ரொம்ப பயங்கரமான ரவுடி கும்பல். அவங்க ரொம்ப பெரிய அண்டர்வர்ல்ட் டானுக்கு கீழே வேலை பாக்குறாங்க. அவங்க பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்தாங்க. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அந்த டான் துபாயில இருக்கான்னு நினைக்கிறேன். சார், ஐ எம் ஷியோர் அவங்க எல்லாம் ஹியூமன் டிராபிகிங் பண்ற பயங்கரமான கும்பல். அவங்க என்ன கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. சத்தியமா உயிரோட தப்பிச்சு வருவேங்கிற நம்பிக்கையே இல்ல. ப்ளீஸ் என்ன விட்டுரு.
நான் என் ஃப்ரெண்டு வேதிகாவை பாக்குறதுக்காக தான் இங்க வந்தேன். அவளும் அவ ஹஸ்பண்ட் சர்வேஷும் வராங்கன்னு நினைச்சேன். அவளும் கண்டிப்பா இங்க வந்துருவான்னு நினைச்சேன். ஆனா அவங்க 2 பேரும் இப்படி கடைசி நேரத்துல வரல. ப்ளீஸ் என்ன விட்டு ப்ளீஸ். என்ன சொல்ற நீ? அவங்க யாரு? அவங்களோட போட்டோவை காட்டு. அப்புறம் என்னாச்சு பிரீத்தி? அவன் போட்டோ இருக்கான்னு கேட்டான். நான் என் போன்ல இருக்குன்னு சொன்னேன். அவன் போன் எடுத்து கொடுத்ததும் நான் குரூப் போட்டோவை காமிச்சேன். அதுல சர்வேஷை பார்த்து பயந்துட்டான். சர்வேஷ் கையில இருக்கிற மோதிரத்தை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க. இந்த மோதிரம் சர்வேஷ் கையில இருக்கிற மோதிரத்தை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்களே என்ன விட்டுட்டாங்க. ஏன் எதுக்குன்னுலாம் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இங்க வந்துட்டேன். இங்க பாருங்க, இந்த விஷயம் மட்டும் டைகர் சாருக்கு தெரிஞ்சது அவரு கையாலேயே நம்ம எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவாரு. மேடத்தோட பேக்கை கொடுங்கடா. இதாங்க மேடம், நீங்க போங்க மேடம், அனுப்பிங்கடா. வாட்? இது எப்படி பாசிபிள்னா? ஒரு திருடனை பிடிக்கிறதுக்கு கூட வக்கில்லாத ஒருத்தனை பார்த்து அண்டர்வேர்ல்ட் டான் எதுக்காக பயப்படணுமா எனக்கு புரியல. அவங்க ஏன் இவனை டைகர்னு கூப்பிடுறாங்க? போன் வேற ஸ்விட்ச் ஆஃப் வருது. எங்க போனான்னு வேற தெரியல. அம்மா, என்னோட ஹஸ்பண்ட் சர்வேஷ் இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா? அவன் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தானா எதுக்காக நம்ம வீட்டுல வந்து ஒரு வேலைக்கார மாதிரி நம்மளுக்கு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்காமா? Oh God, எனக்கு தலையை சுத்துது. முடியல என்னால. உண்மையிலேயே சர்வேஷ் தான் டைகரா? அவன் அவ்வளவு பவர்ஃபுல் என்றால் எதற்காக ஒரு கோழையாக வாழ்கிறான்? ஏன் திருடர்களை கூட அவனால் பிடிக்க முடியவில்லை? அண்டர்வேர்ல்டையே அதிர வைக்கும் ஒருவன் எதற்காக தன் மாமியாரிடமும் ஏன் வீட்டு வேலைக்காரிடமும் கூட அவமானப்பட்டு அமைதியாக இருக்கிறான்? ஏன் ஒரு ஏழை டெலிவரி பாயாக அவன் வாழ்கிறான்? இந்த கேள்விகள் வேதிகாவின் மனதிலும் தோன்ற அப்போது அவளுடைய அம்மா அம்பிகா, வேதிகா, நான் இதை நம்பல. வீட்டு வேலைக்காரங்களை கூட எதிர்த்து பேச முடியாத ஒருத்தன் எப்படி அண்டர்வேர்ல்டு தாதாக்களை மிரட்டுவான்? ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. சீக்கிரமா என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை விட பெரிய பிரச்சனை நமக்கு வரதுக்கு முன்னாடி உண்மையை கண்டுபிடிக்கணும். வேதிகா, நம்ம வீட்டுக்கு போலாம். அவன் பொறுமையா ஊரை சுத்திட்டு வரட்டும். வா போலாம். வேதிகாவும் அம்பிகாவும் வீட்டுக்கு வந்தனர். ஆனால் சர்வேஷ் அங்கே இல்லை. இவன் எங்க போய் தொலைஞ்சான்? வேதிகா இரவெல்லாம் தூங்கவில்லை. அவள் சர்வேஷின் உண்மையான அடையாளத்தை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தாள். பலமுறை அவனுக்கு போன் செய்ய முயற்சித்தாள். ஒருவேளை சர்வேஷுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ, அவன் டெரரிஸ்ட் அல்லது டானாக இருப்பானோ என்று அவள் பயந்தாள். மறுநாள் சர்வேஷ் வீட்டுக்கு திரும்பினான். வேதிகா உடனே அவனை சந்திக்க சென்றாள். நேற்று நடந்ததை பற்றி எல்லாம் விசாரிக்க விரும்பினாள். ஆனால் அதற்குள் அவளுடைய ஆபீஸில் வேலை செய்யும் சந்துரு வீட்டுக்கு வருவதால் அவள் அதில் பிஸியானாள். அண்ணா கூப்பிட்டீங்களா? போய் இந்த ப்ரொவிஷன் எல்லாம் வாங்கிட்டு வா. வேதிகா மேடமோட ஆபீஸ் ஃப்ரெண்ட் சந்துரு சார் இன்னைக்கு வீட்டுக்கு வராரு. மேடம் தினமும் அவரோட தானே வீட்டுக்கு லேட் நைட் வருவாங்க. புருஷனால பண்ண முடியாததெல்லாம் ஃப்ரெண்டு தான் பண்ண வேண்டியதா இருக்கு. 1 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, zucchini, அவகோடா, இதெல்லாம் என்ன? அப்போது சர்வேஷின் போன் ஒலிக்க அவன் வெளியே வந்தான். அந்த அழைப்பு டர்க்கி நாட்டிலிருந்து வருவதை பார்த்து அவன் ஆச்சரியம் அடைந்தான். சாரி. டேய், கண்ணு தெரியல? என் மேலேயே கை வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்டா? உன்ன என்ன பண்றீங்க? விடுங்க. தம்பி, நீ யாரை எழுத்து பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா? முண்டா பாயின்னு கேள்விப்பட்டிருக்கியா? இந்த மாதிரி இங்க முறைச்சிட்டு நின்ன அதுக்கப்புறம் நீ வீடு போய் சேர மாட்ட. ஜாக்கிரதை. டேய், இவன் யாருன்னு தெரியுதா உனக்கு? இவன் அந்த கோடீஸ்வரியோட ஹஸ்பண்ட்ரா. அதான் அந்த வீட்டோட மாப்பிள்ள. நாம ஒண்ணு பண்ணலாம். பேசாம இவனை கடத்திட்டு இவனோட அழகான பொண்டாட்டிய நம்மளோட இடத்துக்கு இதை சொல்லி வர சொல்லலாம். அப்புறம் நைட்டு ஃபுல்லா பார்ட்டி தான் என்று அந்த ரவுடி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சர்வேஷ் மொபைல் ஒலித்தது. உடனே அந்த ரவுடி அதை பிடுங்கினான். ஏய், போனுக்கு அந்த கால் எடுக்காதீங்க. யாரும் பொண்டாட்டியா? ஏன்டா டென்ஷன் ஆகுற? அமைதியாரா. நானும் அவளோட குரலை கேட்கிறேனே, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும்ல. அவ பேர் என்ன? வேதிகா தானே? போன் எடுக்காத. ஹலோ. மறுமுனையில் பேசியதை கேட்டு ரவுடி குணாவின் முகம் அதிர்ச்சியில் திகைத்தது. கைகள் நடுங்க போனை தவற விட்டான். என்ன மன்னிச்சிருங்க சார், நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம். ரவுடிகள் எல்லாம் சர்வேஷ் முன் மண்டியிட்டனர். உங்களை அடையாளம் தெரியல சார், மன்னிச்சிருங்க சார் ப்ளீஸ். நீங்க இங்க சாதாரண ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கிறத பார்த்து நான் ஏதோ தப்பா நினைச்சிட்டேன் சார். தயவு செஞ்சு எங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க சார். ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க சார். அப்போது அங்கு பெரும் புழுதியை கிளப்பிக் கொண்டு ஒரு ஹெலிகாப்டர் வந்தது. அங்கு ஏன் அந்த ஹெலிகாப்டர் வந்தது? ஏன் ரவுடிகள் சர்வேஷ் முன் மண்டியிட்டனர்? இதுக்கெல்லாம் இருக்கிற கனெக்ஷன் என்ன? மறுநாள் அம்பிகாவிற்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி அவள் வாழ்க்கையே புரட்டி போட்டது. மேடம், உங்க மாப்பிள்ள சர்வேஷ் இருக்கார்ல, அவர் போன ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணி 200 கோடி கேட்கறாங்க நம்ம கிட்ட. உடனே தரலனா ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்றாங்க.
என்ன சர்வேஷ் போன பிளேனை ஹைஜாக் பண்ணிட்டாங்களா? ரொம்ப சூப்பரான நல்ல நியூஸ் சொன்னீங்க மேனேஜர். அவனுக்கு நான் 200 ரூபாய் கூட கொடுக்கவே மாட்டேன். 200 கோடி எப்படி கொடுப்பேன்? பிளைட்டை ஹைஜாக் பண்ணது யாரு? நேற்று வரை வீட்டு வேலைக்காரர்களிடம் கூட அசிங்கப்பட்ட சர்வேஷ் மனைவியின் சம்பாத்தியத்தில் வாழ்ந்து 100 ரூபாய் சட்டையை வாங்கி போடும் ஒருவனுக்காக 200 கோடி ரூபாய் கேட்பது யார்? வேதிகா, சர்வேஷ பத்தி கேள்விப்பட்டியா? மா, எனக்கு அப்பவே சர்வேஷ் மேல ஒரு டவுட் இருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்டு பிரீத்திய கிட்னாப் பண்ணாங்கல்ல, அப்ப கூட அந்த சர்வேஷோட போட்டோவை பார்த்து பயந்துதான் அவளை விட்டாங்கன்னு அவ சொன்னா. நேத்து டர்க்கில இருந்து அவனுக்கு போன் கால் வந்துச்சு. நான் கூட அந்த காலை பார்த்து ஸ்பாம் கால்னு தான் நினைச்சேன். ஆனா நேத்து ப்ரொவிஷன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரல. எனக்கு அவனை பத்தி ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குதுமா. இந்த ஹைஜாக்கர்ஸ் அவன்கிட்ட என்ன இருக்குன்னு அவனை பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதுவும் அவனை விடணும்னா 200 கோடி டிமாண்ட் பண்றாங்க அவனுக்கு. எனக்கு என்னமோ நம்ம கிட்ட இருந்து பணத்தை சுருட்ட சர்வேஷோட பிளான் தான் அது. அவன் தான் இப்படி பக்காவா பிளான் பண்ணி அவனையே கடத்த வச்சிருக்கான். வேதிகா மேம், இந்த ஹைஜாக்கர்ஸ் சாதாரணமானவங்க இல்ல. அவங்க 200 கோடி கொடுக்கலனா சர்வேஷை கொலை பண்ணிடுவேன் மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம கூட இருக்கிறவங்களையும் கொலை பண்ணுவேன்றாங்க. இவங்க ரொம்ப பயங்கரமானவங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு நாங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை எல்லாம் கொண்டு போய் கொடுக்க சொல்றியா? சாகட்டு விடு, சனிய ஒழிஞ்சதுன்னு நினைச்சுக்கலாம். என்றபடியே அம்பிகா டிவியை ஆன் செய்ய எல்லோருக்கும் ஷாக் அடிப்பது போல ஒரு செய்தி வந்தது. இந்தியாவிலிருந்து துருக்கி செல்லும் பிளைட்டை ஹைஜாக் செய்து சர்வேஷ் என்றவரை தீவிரவாதிகள் சிறைப்பிடித்துள்ளனர். அவர்கள் கேட்ட 200 கோடி ரூபாய்க்கு பதிலாக யாரோ ஒருவர் 500 கோடி ரூபாயை அனுப்பி சர்வேஷை விடுவிக்க சொன்னதும் பிளைட்டுக்குள் இருந்து துப்பாக்கி சத்தம் கேட்டுள்ளது. தீவிரவாதிகள் பணத்தை வாங்கிக் கொண்டு சர்வேஷை கொலை செய்தனரா? மொத்த நாடும் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்காங்க என்ற நியூஸை கேட்டதும் வேதிகாவும் அம்பிகாவும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றனர். வேதிகா திகைப்பில், சர்வேஷுக்கு 500 கோடி யார் அனுப்புனாங்க? நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே. சர்வா என்ன அவ்வளவு பெரிய ஆளா? கோடி கணக்குல பணத்தை கொடுத்து காப்பாத்துறாங்க. வேதிகா, அது யாருன்னு கண்டுபிடி. ஒரு சாதாரண டெலிவரி பாயின் உயிரை காக்க 500 கோடி பணத்தை கொடுத்தது யார்? பிளைட்டில் என்ன நடந்தது? டர்க்கியிலிருந்து சர்வேஷுக்கு யார் போன் செய்வது? நம்ம கையில இருந்து இவ்ளோ பணமும் பவரும் இருக்கிறவன நம்ம விட்டக்கூடாது. அவன் முதல்ல யாருன்னு கண்டுபிடிக்கணும். சர்வேஷ் யாருக்கு ஒன்னும் ஆகாது மேடம். பிளைட்ல ஏற்கனவே அவனுக்கு கொண்டு இருப்பாங்கம்மா. சர்வேஷ் உயிரோட வர வாய்ப்பில்லை. அவனுக்கு ஏதாவது ஆயிருப்போம் தான் நான் நினைக்கிறேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு சர்வேஷ் யாரை பத்தி முழுசா தெரியல. ஷட் அப். நீ எங்க மேனேஜர் தான், அத மறந்துடாத. என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு மேடம், இத பாருங்க. இதுல யார் பேரும் இல்ல. வாட் நான்சென்ஸ். இது சர்வேஷ் சாரோட ஃபைல் தான். லாஸ்ட் டைம் அவர் கார்ல வரும்போது இத கார்லயே விட்டுட்டு வந்துட்டாரு. 1 ரூபானாலும் 500 கோடினாலும் அதை நாங்க சம்பாரிச்சது. அம்பிகா ஃபைலை திறந்து படித்ததும் அவள் பதட்டமாக பேச ஆரம்பித்தாள். அனன்யா, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். நீ சர்வேஷ்க்கு கால் பண்ணி உடனே மன்னிப்பு கேளு. இல்லனா நம்ம எல்லாரும் செத்துருவோம். இத்தனை நாள் சர்வேஷ் யாருன்னு தெரிஞ்சுக்காம இருந்துட்டோமே. வேதிகா, கால் பண்ணு. ஒரு நிமிஷம். சர்வேஷ் யாருமா? அதுல என்ன எழுதிருக்கு? சொல்லுமா, என்ன எழுதி இருக்கு? கால் பண்ணு. அந்த சிகப்பு ஃபைலில் அப்படி என்ன இருந்தது? சாதாரண டெலிவரி பாய் சர்வேஷுக்கு இவ்வளவு பணத்தை அனுப்பியது யார்? ஒரு ரவுடி எதற்காக மனைவியின் வீட்டில் வேலைக்காரர்களை விட மோசமாக வாழும் ஒருவனை கண்டு நடுங்குகிறான். இந்த கதையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு என்று ராஜன் வலியில் துடித்தபடி தனது 5 வயது மகன் சர்வேஸ்வரனிடம் கூறினார். சில நிமிடங்களுக்கு முன் சென்னையில் உள்ள பெசன் நகர் பீச் ரோட்டில் அதிவேகமாக சீறி பாய்ந்து சென்றது ஒரு ஃபாரின் கார். பின்னாலேயே 4-5 பெரிய கார்களில் ரவுடிகள் கையில் ஆயுதங்களோடு துரத்தி வந்தனர். அவர்களிடம் மாட்டிக்கொள்ளாமல் லாவகமாக காரை ஓட்டினாலும் திடீரென எங்கிருந்தோ வந்த புல்லட் ஒன்று ராஜனின் கையை பதம் பார்த்துவிட அதிவேகத்தோடு கடற்கரை லேம்ப் போஸ்டில் மோதி நிறுத்தினார். துரத்தி வந்த ரவுடிகள் அவரை சுற்றி வளைத்தனர். இனி தப்பிப்பது கடினம் என்று புரிந்து கொண்ட ராஜன் எப்படியாவது மகனை மட்டுமாவது காப்பாற்றிவிட துடித்தார். தன் கையில் அணிந்திருந்த புலி முத்திரை பதித்த மோதிரத்தை கழட்டி சர்வேஸ்வரனின் சட்டை பாக்கெட்டுக்குள் திணித்தார். அப்பா, போகாதீங்கப்பா, என்னை விட்டு போகாதீங்கப்பா என்று அழுத சர்வாவை கட்டி அணைத்தவர் பின் அழுத்தமாக அவனது நெற்றியில் முத்தமிட்டார். இல்ல டைகர், ஏன் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன். நீயாவது தப்பிக்கணும். நான் திரும்ப வரலனா அப்பாவை மன்னிச்சிடு என்று கூறிவிட்டு தனது துப்பாக்கியுடன் காரை விட்டு இறங்கியவர் தன்னை சுற்றி வளைத்தவர்களை சுட ஆரம்பித்தார். அப்பா,
அப்பா ப்ளீஸ் பா, போகாதீங்கப்பா என அழுதபடியே காருக்குள் தவித்தான் சர்வா. துப்பாக்கி சத்தத்திற்கு பயந்து தன் காதை பொத்திக் கொண்டான். அடுத்த சில நொடிகளிலேயே ராணாவின் குண்டுகள் ராஜன் நெஞ்சை துளைக்க மண்ணில் சரிந்து விழுந்தார் ராஜன். சிகாரை எடுத்து பற்ற வைத்தபடி ராணா தன் காலால் ராஜனை மிதிக்க அவரது பார்வை காருக்குள் மறைந்திருந்த சர்வாவை தழுவியது. இந்த துரோகியோட முகத்தை மட்டும் மறந்துடாத டைகர் என்று இறுதியாக சொன்ன ராஜனின் உயிர் பிரிந்தது. அப்பா என்று அலறி அடித்து எழுந்து அமர்ந்தான் சர்வேஸ்வரன். வியர்த்து போயிருந்த தன் முகத்தை துடைத்துக் கொண்டான். கடந்த 18 வருடங்களாக இதே கனவு அவனை தூங்க விடாமல் துரத்தி வருகிறது. கையில் அணிந்திருந்த அந்த புலி முத்திரை மோதிரத்தை பார்த்தவன் தன் அப்பாவை நினைத்துக் கொண்டான். பின் ஒரு பெருமூச்சோடு வேலைக்கு கிளம்ப தயாரானான். சர்வா என்று அழைக்கப்படும் சர்வேஸ்வரன் சென்னையில் உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனியில் டெலிவரி பாய் வேலை செய்கிறான். 23 வயதிற்கே உரிய சுறுசுறுப்பான நடை, ஃபிட்டான உடல் என பார்ப்பதற்கு வசீகரமாகவே இருப்பான். 18 வயது வரை வடசென்னை காசிமேட்டில் ஒரு அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்தவன் அங்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட தியானம், யோகா, சிலம்பம், கராத்தே, பாக்ஸிங் என பல ஆரோக்கியமான திறமைகளை நன்றாக கற்றுக்கொண்டான். கடினமான இந்த வாழ்க்கையில் அவனுக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் அவன் காதலி வைஷ்ணவி மட்டும்தான். இன்னைக்கு வைஷ்ணவி பர்த்டே, அவளுக்கு கேக் வாங்கிக்கிட்டு போனா சந்தோஷப்படுவா என்று நேராக ஒரு பேக்கரிக்கு சென்றவன் அங்கு இருந்த ஒரு அழகான கேக்கை பார்த்தான். இது எவ்வளவு? 2000. தனது சட்டை பாக்கெட்டில் இருந்த 100 ரூபாயை பார்த்தவன் அருகில் இருந்த சின்ன சைஸ் பீஸ் கேக்கை பார்த்து இது எவ்வளவு என்று கேட்க, இது ஒரு பீஸ் 50 rupees. ஓகே, இத 2 பேக் பண்ணுங்க என்றான். கேக்கை வாங்கிக் கொண்டவன் ஆசையோடு வைஷ்ணவியை பார்க்க அவளது அபார்ட்மெண்ட்டுக்கு கிளம்பினான். காலிங் பெல்லை அடித்துவிட்டு ஜன்னல் வழியாக பார்க்க உள்ளே டிஸ்கோ லைட், மியூசிக் சத்தம் என்று பெரிய பார்ட்டி நடப்பது போல தெரிந்தது. சில நொடிகளில் அல்ட்ரா மாடர்ன் ஸ்டைலில் கிளாமராக டிரெஸ் அணிந்திருந்த வைஷ்ணவி கதவை திறந்தாள். அதுவரை அவளை அப்படி பார்த்திராத சர்வா காண்பது அனைத்தும் உண்மைதானா என்ற குழப்பத்தோடு வைஷ்ணவியை பார்த்தான். சர்வா டெலிவரி பாய் டிரெஸ்ஸில் இருப்பதை பார்த்ததும், யாருடே மறுபடியும் கேக் ஆர்டர் பண்ணது என்று ஒருத்தி கேட்க, ஏய் உனக்கு தெரியாதா, இவன் தாண்டி வைஷ்ணவியோட லவ்வர், ஆனா சார் ஒரு டெலிவரி பாயாவும் இருக்காரு என்று இன்னொருவள் கேலியாக சொல்லி சிரிக்க வைஷ்ணவியின் முகம் சிரித்து போனது. சர்வாவும் அவமானத்தில் குறுகி நின்றான். அப்போது பின்னாலிருந்து, ஏய் வைஷு பேபி என்று ஒரு 25 வயது ஆண் குரல் கேட்க சர்வா திரும்பினான். கையில் ஒரு காஸ்ட்லி கிஃப்ட் பாக்ஸுடன் நின்று கொண்டிருந்த ஆகாஷ் சர்வாவை கண்டுகொள்ளாமல் அவனை தாண்டி சென்றான். வைஷ்ணவியின் விரல்களில் ஒரு டைமண்ட் ரிங்கை மாட்டிவிட்டு ஹாப்பி பர்த்டே டார்லிங் என்று கட்டி அணைத்து வாழ்த்து கூறினான். அவனை தடுக்காமல் சிரித்துக் கொண்டே கட்டி அணைத்த வைஷ்ணவி, இதுக்கு மேல நடிக்க முடியாது என்று மனதிற்குள் முடிவெடுத்தாள். ஹேய் லிசன் எவ்ரிவன், இனிமே ஆகாஷ் தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட், லவர் எல்லாம், இந்த டெலிவரி பாய் சர்வா இல்ல, ஓகே என்று சத்தமாக சொன்னவள் ஆகாஷை தோளோடு தோள் அணைத்துக் கொண்டாள். சர்வாவின் தலையில் இடி விழுந்தது போல பெரும் அதிர்ச்சி. வைஷு, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற என்ற அதிர்ச்சியுடன் அவன் கேட்க, அவளை வேற என்னடா பண்ண சொல்ற? உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரன் கூட வாழ்க்கை முழுக்க இருந்து கஷ்டப்பட சொல்றியா? அதான் சொல்லிட்டா இல்ல, கிளம்பு என்று ஆகாஷ் நக்கலாய் சொன்னான். அனைவரும் சத்தமாக சிரிக்க சர்வாவின் முகம் கோபத்தில் சிவந்தது, கைகள் முறுக்கேறியது. அடுத்த நொடி அவன் விட்ட பஞ்சில் ஆகாஷின் மூக்கு உடைந்து ரத்தம் கொட்டியது. அவன் ஆ என கத்தி வலியில் துடிக்க கையில் வைத்திருந்த கேக்கை வைஷ்ணவியின் முகத்தின் மீது வீசி எறிந்தவன், சீ, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை போய் சின்சியரா லவ் பண்ணேன் பாரு, என்ன சொல்லணும் என்று கூறியவன் அங்கிருந்து கிளம்பி விட்டான். வெளியே வந்தவன் நேராக வைன் ஷாப் சென்று அனைத்தையும் மறப்பதற்காக கடகடவென குடிக்க ஆரம்பித்தான். கடைசியாக ரோட்டில் தள்ளாடியபடி நடந்தவன் ஒரு நிலைக்கு மேல் அப்படியே சரிந்து ரோட்டோரமாய் மயங்கி விழுந்தான். அவன் கையில் இருந்த சரக்கு பாட்டில் உருண்டு போய் அந்த ரோட்டின் எதிர்புறம் நின்றிருந்த ஒரு விலை உயர்ந்த காரின் டயரில் மோதி நின்றது. அதற்குள் அமர்ந்து எரிச்சலோடு ஸ்மோக் செய்து கொண்டிருந்தான் தீரஜ். பணக்கார வீட்டு இளைஞனான அவன் சீப்பான சந்தோஷத்திற்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவன். இந்த வேதிக்காவை என்ன பண்றதுன்னு புரியலையே. ஃபேமிலி பிசினஸ்ல நாளுக்கு நாள் அவளோட கை ஓங்கிட்டே இருக்கு. கழவனும் அவளை நம்ப ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்றது?
என்று தன் சிஸ்டரை பற்றி தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தவனின் பார்வை ரோட்டோரமாய் கிடந்த சர்வாவின் மீது பட்டது. அடுத்த நொடியே ஒரு திட்டத்தை போட்டு மனதிற்குள் சிரித்தவன் தனது நண்பர்களிடம், அவனை தூக்கிடுவாங்கடா என்று சொன்னான். 2 பேர் அவனை தூக்கி தீரஜின் காருக்குள் பின்சேட்டில் போட்டனர். நேராக ஒரு ஸ்டார் ஹோட்டல் முன்பு வந்து நின்றது தீரஜின் கார். சர்வாவோடு அவனது நண்பர்கள் காரிலிருந்து இறங்க, ரூம் நம்பர் 396 இவனை அங்க போட்டுட்டு வாங்க, டேய் மறக்காம இவன் ட்ரெஸ் எல்லாம் கடட்டிடுங்க என்று சொன்ன தீரஜின் முகத்தில் வஞ்சத்தின் சாயல் அப்பட்டமாக தெரிந்தது. அவன் சொன்ன அதே அறையில்தான் மயக்கத்தில் இருந்தாள் வேதிகா. 20 வயது அழகி. வெளிர் நிற பார்ட்டி கவுனில் தேவதை போல் இருந்தவள் சுய நினைவின்றி பெட்டின் ஒரு ஓரத்தில் கிடந்தாள். அவள் அருகில் போதையில் இருந்த சர்வாவை படுக்க வைத்துவிட்டு தீரஜ் சொன்னது போல அவன் உடைகளை கழட்டிய ஆட்கள் அங்கிருந்து கிளம்பியிருந்தனர். மறுநாள் காலை வெகுநேரம் கழித்து மெதுவாக கண்களை திறந்த சர்வா ஆடையில்லாமல் ஒரு பெண்ணின் அருகில் தான் இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனான். தூக்கத்தில் இருக்கும் வேதிகாவின் அழகும் வசீகரமான முகமும் அவனையும் அறியாமல் ஒரு நொடி ரசிக்க வைத்தது. பின் சுதாரித்துக் கொண்டவன், யார் இந்த பொண்ணு? பார்க்கவே பெரிய பணக்காரி மாதிரி இருக்கா. நான் எப்படி இங்க வந்தேன்? என்ன நடக்குது இங்க என்று மாறி மாறி பார்த்தவன் வேகமாக தனது உடைகளை எடுத்து அணிய ஆரம்பித்தான். அந்த சலசலப்பில் வேதிகாவும் விழித்துக் கொண்டாள். கலைந்திருந்த தன் ஆடைகளை வேகமாக சரி செய்து கொண்டவள், ஏய் யாரா நீ? நீ எப்படி ரூம்குள்ள வந்த? இங்க என்ன பண்ற என்று பதட்டத்தோடு கேட்க ரூமின் கதவு திறக்கப்பட்டது. அவள் அண்ணன் தீரஜ் தன்னுடைய நண்பர்களோடு உள்ளே வந்து வேதிகாவை கேவலமாக பார்த்தான். அவர்களைத் தொடர்ந்து 65 வயது மதிக்கத்தக்க கம்பீரமான ஒரு நபர் கோட் சூட்டில் நரைத்த பெரிய மீசை தாடி கையில் ஸ்டிக்குடன் அந்த ரூமிற்குள் நுழைந்தார். அவர் பெயர் அதியமான். தாத்தா பாத்தீங்களா இவ என்ன வேலை பண்ணிருக்கான்னு என்று தீரஜ் ஏத்திவிட கோபத்தோடு வேதிகாவை பார்த்தவர் பளார் என அறைந்தார். எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்துட்டு என்ன வேலை பண்ணிருக்க நீ என்று அவளை திட்டியவர் அருகிலிருந்த சர்வாவை முறைக்க, சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல என்று சற்று தயக்கத்துடன் அவன் ஏதோ சொல்ல வர, என்னடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவன் மாதிரி நடிக்கிறியா? டேய் இவன் அடிங்கடா என்று தீரஜ் சொல்ல அவனும் அவனது நண்பர்களும் சர்வாவை அடிக்க ஆரம்பித்தனர். நிறுத்தங்க என்று கத்திய அதியமான் சர்வாவின் சட்டையை பிடித்து இழுத்தார். யாருடா நீ? எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ணு மேல கை வச்சிருப்ப என்று கத்தினார். சர்வா பதில் பேச முடியாமல் தடுமாறி நிற்க உடனே அதியமான், எப்ப இப்படி ஒரு தப்பு நடந்துச்சோ இதுக்கு மேல இதை இப்படியே விட்டா சரி வராது. 2 பேருக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடணும். நீரஜ் நாளைக்கே அதுக்கான ஏற்பாட்டை பண்ணிடு. இனி இவன் தான் நம்ம குடும்பத்தோட மாப்பிள, வேதிகாவோட புருஷன் என்று அழுத்தமாக கூற வேதிகா அதிர்ச்சியில் மலைத்து நின்றாள். தாத்தா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க என்று அவள் பதற்றத்துடன் சொல்ல அவளை முறைத்தவர், நீ எதுவும் பேச தேவையில்லை, இவனை கூட்டிட்டு இப்பவே கிளம்பு. சாயங்காலம் விக்ரமனோட பார்ட்டி இருக்கு, அங்க இவன் தான் உன்னுடைய ஃபியான்சேன்னு எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும் என்று கண்டிப்புடன் சொல்லியவர், நான் சொன்னதை மீறி ஏதாவது நடந்துச்சு அப்புறம் நீ திரும்ப வீட்டுக்குள்ளேயே வர முடியாது என்று மிரட்டிவிட்டு சென்றார். தீரஜும் தன் திட்டம் வெற்றியடைந்த மகிழ்ச்சியில் வேதிகாவை பார்த்து நக்கலாக சிரித்துவிட்டு சென்றான். அடி வாங்கிய சர்வா வலியில் முனகிக் கொண்டிருக்க வேதிகா அவனிடம், யாருடா நீ? ஏன் இப்படி என் வாழ்க்கையை நாசமாக்குற என்று தன் தலையில் கை வைத்து அழ ஆரம்பித்தாள். இதற்கு சர்வாவிடம் எந்த பதிலும் இல்லை. பின் கண்ணீரை துடைத்தவள், உனக்கு என் ஃபேமிலி பத்தி தெரியாது, தாத்தா சொல்லிட்டா அதை மாத்தவே முடியாது, என் தலை எழுத்து இனி உன் கூட தான் ஆயிடுச்சு, கிளம்பி தொலை என்று சர்வாவை தன் காரில் கூட்டிச் சென்று அவன் வீட்டில் இறக்கிவிட்டவள், ரெடியா இரு, ஈவினிங் 5 o'clock நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று கூறியவள் விருட்டென கிளம்பிச் சென்று விட்டாள். அப்போதும் சுற்றி நடப்பது புரியாமல் நின்றிருந்த சர்வா, நான் எப்படி அங்க போனேன், என்னதான் நடந்துச்சு நேத்து நைட்டு என்று தலையை பிடித்துக் கொண்டான். பிறகு, என்ன இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, என்னால ஒரு பொண்ணு வாழ்க்கையே கெட்டு போச்சு என்று தன் மீது கோபப்பட்டு கொண்டவன் குற்ற உணர்ச்சியில் தவித்தான். சரியோ தப்போ, இனி இவ கூட தான் நம்ம லைஃப் என்று முடிவெடுத்தவன் பார்ட்டிக்கு கிளம்ப தயாரானான். சொன்னது போலவே ஈவினிங் 5 o'clock காரில் வந்து அவன் வீட்டு முன்னால் நின்றாள் வேதிகா. அவளது ஸ்கை ப்ளூ ரிச் காஸ்டியூமை பார்த்து மயங்கி போனான் சர்வா. என்ன அழகடா இந்த பொண்ணு,
இவளுக்கு இனிமே நான் தான் புருஷனா? தன்னைத்தானே கிள்ளிக் கொண்டவன் தனது அப்பா கொடுத்த புலி முத்திரை கொண்ட மோதிரத்தை சுழற்றியபடி காரில் ஏற வந்தான். தயவு செஞ்சு அதை கழட்டி போடுறியா? பார்க்கவே கேவலமா இருக்கு என்று கூறினாள் வேதிகா. இல்ல, இதுதான் எனக்கு எல்லாமே, இதை கழட்ட முடியாது என்று அவன் ஸ்டபனாக கூறியதும் எரிச்சல் அடைந்தவள் கெட்டன் என்றாள். காருக்குள் நிறைந்திருந்த அவளின் காஸ்ட்லியான யூனிக் பெர்ஃப்யூம் வாசனையும் காகுல்ஸ் அணிந்தபடி அவள் கார் ஓட்டும் ஸ்டைலும் சர்வாவை ரசிக்க வைத்தது. அடுத்த 20 நிமிடங்களுக்கு இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக் கொள்ளவில்லை. பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்ததும் காரை நிறுத்தியவள் அவனோடு ஒன்றாக உள்ளே சென்றாள். பார்ட்டி நடக்கும் விக்ரமனின் போட்ஸ் கிளப் வில்லா பிரம்மாண்டமாய் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அனைத்தையும் ஆச்சரியமாய் பார்த்தபடி உள்ளே நுழைந்தான் சர்வா. அப்போது முகத்தில் பிளாஸ்டரோடு அங்கு வந்து நின்றான் அவனின் எக்ஸ் லவ்வர் வைஷ்ணவியின் திடீர் காதலன் ஆகாஷ். சர்வாவின் சட்டையை பிடித்தவன், உனக்கு இங்கென்னடா வேலை என்று மிரட்ட சர்வா அவனை முறைத்தான். ஏய், என்ன பண்ற? இவர் என்னோட ஃபியான்சே, கையை எடு என்று அதட்டலாக சொன்னாள் வேதிகா. அதை கேட்டு அங்கிருந்த அனைவருமே அதிர்ச்சியாகினர். சர்வாவும் தன் புருவம் உயர்த்தி சின்ன ஆச்சரியத்துடன் வேதிகாவை பார்த்தான். வாட், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவனே ஒரு டெலிவரி பாய், இவனை போய் உன் ஃபியான்சேன்னு சொல்ற என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் ஆகாஷ். ஆனால் வேதிகாவோ அதற்கு பதில் சொல்லாமல் அங்கிருந்து நகர்ந்துவிட, இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சிடுச்சுல, இன்னொரு தடவை தேவையில்லாம என்கிட்ட வம்பிழுத்த வாய உடைச்சிடுவேன் என்று சர்வா ஆகாஷை அடிக்க கை ஓங்க அந்த பார்ட்டியை ஹோஸ்ட் செய்யும் விக்ரமன் அங்கு வந்தார். 55 வயதிலும் எலீட் பிசினஸ்மேன் லுக்கில் திடகாத்திரமாக ஸ்டைலாக இருந்தார் விக்ரமன். என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? இவனை யாருமே இங்க இன்வைட் பண்ணல, திருட்டுத்தனமா உள்ள வர பார்க்கறான் என்று ஆகாஷ் வேகமாக சொல்ல சர்வாவை கூர்ந்து பார்த்தார் விக்ரமன். அவனது முக அமைப்பும் உடல் தோரணையும் அவரை ஒரு நொடி ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஹலோ சார், நான் எந்த பிரச்சனையும் பண்ண வரல. உங்களை பார்த்ததும் இவன் தான் அப்படியே கதையை மாத்தி சொல்றான். முடிஞ்சா இவனை துரத்தி விடுங்க என்று கூறிவிட்டு சர்வா அங்கிருந்து நகர பார்க்க, ஒரு நிமிஷம் என்று அவன் விரலில் இருந்த புலி மோதிரத்தை பிடித்து உற்று பார்த்த விக்ரமனின் முகம் அடுத்த நொடி மாறியது. சில நொடிகள் யோசித்தவர் சர்வாவை நெருங்கி வந்தார். உங்க கூட ஒரு 2 நிமிஷம் நான் தனியா பேசலாமா என்று பவ்யமாக அவர் கேட்க, அவரது பணிவை பார்த்த அனைவருமே புரியாமல் திகைத்து போய் நின்றனர். என்கிட்ட பேசணுமா என்று சர்வாவும் சந்தேகமாக கேட்க, ஆமா, என் கூட கொஞ்சம் வாங்க என்று தனியாக அவரது பிரைவேட் ரூமிற்கு அழைத்துச் சென்றார். உங்க மோதிரத்தை நான் பார்க்கலாமா என்று மோதிரத்தை கையில் வாங்கி அதிலிருந்த புலி முத்திரையும் அதற்கு நடுவில் எழுதியிருந்த டி என்ற எழுத்தையும் பார்த்தவர் மீண்டும் அதிர்ந்து, டைகர் என்று மெல்லிய குரலில் கூறினார். சர்வா அந்த வார்த்தையை கேட்டதும் அவரை சட்டென்று நிமிர்ந்து பார்த்தான். இந்த பேரு என் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு எப்படி என்று சர்வா புரியாமல் கேட்க, கண்கள் கலங்க அவனை பார்த்தவர், 18 வருஷமா உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன் டைகர், நீ எங்க ராஜனோட பையன்தானே என்று அவர் கேட்க, சர்வா ஆமா என்று தலையாட்டினான். எமோஷனலாக அவனை கட்டி அணைத்துக் கொண்டவர் வேகமாக ஒரு ஸ்கிரீனை விலக்கினார். ஒரு பெரிய சைஸ் பழைய போட்டோ சுவற்றில் பதிந்திருந்தது. அதில் சர்வாவின் அப்பா ராஜன், விக்ரமன் மற்றும் ராணா மூவரும் இளம் வயதில் நண்பர்களாக சிரித்தபடி நின்று கொண்டிருந்தனர். அதில் தன் அப்பாவை கொன்ற ராணாவின் முகத்தை பார்த்ததும் சர்வா அதிர்ச்சி அடைந்தான். இந்த துரோகியோட முகத்தை மட்டும் மறந்துடாத டைகர் என்று அவன் அப்பாவின் இறுதி வார்த்தைகள் அவன் காதுகளில் மீண்டும் ஒலிக்க, கோபத்தில் அவன் முகம் சிவந்தது. தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டான். என் பேரு விக்ரமன், உன் அப்பாவோட உயிர் நண்பன். உன் அப்பா, நான், ராணா, நாங்க 3 பேரும் சேர்ந்துதான் இந்த H&T பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும். ஆனா இதோட வெற்றியில பெரிய பங்கு உங்க அப்பாவோடதுதான். இதுக்கு நீதான் ஒரே வாரிசு டைகர் என்று அவர் கூற, இன்னும் அதிர்ச்சியில் உறைந்தான் சர்வா. வெளியே இருந்து பார்க்கிறப்போ இது ஒரு நார்மலான பிசினஸ் கம்பெனியா தான் தெரியும். ஆனா அண்டர்வேர்ல்ட்ல இதுக்கு இன்னொரு முகம் இருக்கு, ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸ் என்று அவர் சொல்லச் சொல்ல, சர்வாவுக்கு தன் அப்பாவின் ஆபத்தான வாழ்க்கை அப்போதுதான் புரிய ஆரம்பித்தது. நம்ம நாட்டுல இருக்கிற அரசியல்வாதிகள், செலிபிரிட்டிஸ், பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் நம்ம கம்பெனி பேரை கேட்டாலே பயத்துல நடுங்குவாங்க. உன் அப்பா ராஜன் வச்சதுதான் சட்டம், அதை யாராலையும் மீற முடியாது.
ஆனா உன் அப்பா நல்லவர். சட்டத்துக்கு புறம்பா நாங்க சில வேலைகள் செஞ்சாலும் அது எல்லாமே கஷ்டப்படுற மக்களுக்காகத்தான். உன் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இங்க எல்லாமே மாறி போச்சு. அதுவரைக்கும் நம்மளை பார்த்து பயந்து ஒளிஞ்ச நிறைய பேர் நமக்கு எதிரிகளா உருமாற ஆரம்பிச்சாங்க. அதுல நம்மளோட மிகப்பெரிய எதிரியே ஆதிசேஷன் தான். அவனும் பல வருஷமா உன்னை தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது கொலை பண்ணணும்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன் அப்பா பண்ண புண்ணியத்துல இத்தனை வருஷமா நீ அவங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட என்று விக்ரமன் ஒரே மூச்சில் பிளாஷ்பேக்கை சொல்ல சர்வா நிதானமாக கேட்டுக்கொண்டிருந்தான். இப்போ ராணாவோட மகன் சூர்யா தான் நம்ம பிசினஸ மொத்தமா பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா நீ திரும்பி வந்துட்டதால இன்னையில இருந்து நீதான் இங்க எல்லாமே. இந்த கம்பெனியோட மொத்த கண்ட்ரோல் உன் கைக்கு சீக்கிரமே வந்துடும். இந்த நாளுக்காகத்தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உன் அப்பா கூட வேலை பார்த்த மாதிரியே இனி உன் கூட வேலை பார்க்க போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ், the tiger has returned என்று உணர்ச்சி வேகத்தில் விக்ரமன் அவனை கட்டி அணைத்துக் கொள்ள சர்வாவின் உலகம் ஒரே நாளில் தலைகீழாய் மாறி இருந்தது. போட்டோவில் சிரித்தபடி இருந்த தன் அப்பாவையே பார்த்தபடி கண் கலங்கி நின்றான். தன் நிலையை எண்ணி பார்த்தான். ஆமா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்களால ஏன் என்ன கண்டுபிடிக்கவே முடியல? நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி இருந்தா எப்பவோ என்ன கண்டுபிடிச்சிருக்கலாமே என்று சர்வா விக்ரமனிடம் சூசகமாக கேட்டான். ஒருவேளை விக்ரமனும் ஏதாவது சதி செய்கிறாரா என்ற டவுட் அவனுக்கு வந்தது. அவனுக்கு யார் மீதும் இப்போது நம்பிக்கை வரவில்லை. என்ன டைகர் இப்படியெல்லாம் கேட்கிற? உன்னை நாங்க தேடாத நாளே இல்ல. உன்னோட சின்ன வயசு போட்டோ மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. அதை வச்சு உன்னை கண்டுபிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா முடியல. பரவாயில்ல, இப்ப நீ வரவேண்டிய இடத்துக்கு சரியா வந்துட்ட. நீ உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சா சூர்யாவும் மத்த டீம் மெம்பர்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்று விக்ரமன் ஆசையோடு கூற சூர்யாவின் பெயரை கேட்டதும் சர்வாவின் முகம் இறுகி போனது. ராணா ஒரு துரோகி, அவன் மக சூர்யாவும் அப்படிதான் இருப்பான் என்ற எண்ணத்தில் இருந்தான் சர்வா. இருந்தும் அதையெல்லாம் முகத்தில் காட்டிக் கொள்ளாதவன் தன் வாழ்வில் மறைக்கப்பட்டிருக்கும் பக்கங்களை இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள விரும்பினான். டைகர், நீ இல்லாததால இவ்ளோ வருஷம் சூர்யா தலைவனாய் இருந்தான். அதான் நீ வந்துட்டியே, இனி எல்லாத்தையும் மாத்திடலாம், நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன் டேபிளுக்கு சென்ற விக்ரமன் ஒரு டிராவை திறந்து தனது செக் புக்கை எடுத்து அதில் ஏதோ எழுத ஆரம்பித்தார். ராணா என் அப்பாவை கொன்னாங்கிறது இவங்க யாருக்குமே தெரியாது போல. அதனாலதான் அவர் பையன் சூர்யாவை தலைவனாய் இருக்க விட்டிருக்காங்க. இதை இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணுமே என்று யோசனை செய்தான் சர்வா. அப்போது அவன் முன்னால் அந்த செக்கை நீட்டினார் விக்ரமன். அதில் 50 கோடி என்று எழுதப்பட்டிருந்தது. சர்வா அதிர்ச்சியோடு அவரை பார்க்க, இத இப்போதைக்கு வச்சுக்கோ டைகர், நீ மறுபடியும் தலைவனா மாறுற வரைக்கும் இது உன்னோட செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று சொல்லி அதை அவன் கைகளில் தர சர்வா பதிலேதும் கூறாமல் அதை வாங்கி தனது பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான். நிமிடங்களில் தலைகீழாய் மாறிப்போன தனது வாழ்க்கையை அவனாலேயே நம்ப முடியவில்லை. அப்புறம் டைகர், ஒரு முக்கியமான விஷயம், நீ ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸ்க்கு பாஸ் ஆகிற வரைக்கும் உன்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி யாருக்குமே தெரிய வேண்டாம். நீ இப்ப எப்படி இருக்கியோ அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணு. நேரம் வரும்போது எல்லாருக்கும் சொல்லலாம் என்று இறுதியாக அவர் கூற சர்வா சரி என்று தலையாட்டினான். வெளியில் பலர் பல யோசனைகளுடன் இருக்க வேதிகாதான், இவனை எதுக்காக அங்கிள் கூட்டிட்டு போனாரு, இவனுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் என்று சந்தேகத்தோடு நின்று கொண்டிருந்தாள். அப்போது அவளிடம் வந்த ஆகாஷ், என்ன உன் கூட வந்தவனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? அவனை விக்ரமன் சார் உள்ள கூட்டிட்டு போய் நல்லா அடி வெளுத்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் என்று கூறி முடிக்க உடனே தீரஜும் தன் பங்கிற்கு, சரியா சொன்ன ஆகாஷ், அதுக்குதான் தகுதி தராதரம் தெரிஞ்சு பழகணும்னு சொல்றது. இப்ப பாரு, பாவம் அவன் அல்பாயுசுல சாக போறான் என்று நக்கலாக கூறினான். ஏற்கனவே குழப்பத்தில் இருந்த வேதிகாவிற்கு அவர்கள் பேச பேச பயம் இன்னும் அதிகமானது. உண்மையில் சர்வாவை நினைத்து கவலைப்படுவதா இல்லை கண்டுகொள்ளாமல் இருப்பதா என்று அவளுக்கே புரியவில்லை. கண்டிப்பா அவனோட டெட் பாடி தான் வெளியே வரும், எனக்கு சந்தேகமே இல்லை என்று ஆகாஷ் இறுதியாக சொல்லி முடிக்க, 2 பேரும் வாய மூடுறீங்களா? நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது, உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க என்று பற்களை கடித்துக் கொண்டு கூறினாள். இவர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போது சர்வா மற்றும் விக்ரமன் இருவரும் கெத்தாக வெளியே வந்தனர். போனபடியே சர்வா திரும்பி வந்திருக்க, வாட் இஸ் திஸ்? உள்ள கூட்டிட்டு போனவரு எப்படியே இவன் கைய காலையாவது உடைச்சிருப்பாருன்னு நினைச்சா அப்படியே கூட்டிட்டு வராரு என்று ஆகாஷ் சந்தேகமாக கேட்டுக்கொண்டிருக்க, தீரஜ் பார்வை முழுவதும் விக்ரமன் மீது இருந்தது. அவர் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்பு எரிவது போல அத்தனை பொலிவு. ஏதோ தப்பா இருக்கே என்று தீரஜ் யோசனை செய்த நேரம், அட்டென்ஷன் எவ்ரிவான்,
என்று கூட்டத்தின் கவனத்தை தன் பக்கம் திருப்பினார் விக்ரமன். மீட் சர்வா, ஐ மீன் சர்வேஸ்வரன், என் ஃப்ரெண்டோட என உற்சாகமாய் ஆரம்பித்தவர் தடுமாறிவிட்டு, என்னோட எக்ஸ் டிரைவரோட ஒரே பையன், ரொம்ப ரொம்ப டேலண்டட் என அங்கிருந்த அனைவருக்கும் இன்ட்ரடியூஸ் செய்து வைத்தார். வேதிகா ஆச்சரியமாக பார்த்தாள். அடுத்து அவர் என்ன பேசப் போகிறார் என்பதிலேயே அங்கிருந்த அனைவரது கவனமும் இருந்தது. ஆனால் அதற்கு மேல் எந்த டீடைல்ஸும் சொல்லாதவர், எல்லாரும் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க என்று பார்ட்டியை கவனிக்க ஆரம்பித்தார். ஒரு டிரைவர் பையனுக்கு எதுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ், என்னவோ பெரிய ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு என்று ஆகாஷ் கேட்க தீரஜுக்கும் கூட அதே சந்தேகம் இருந்தது. ஆனால் சர்வா இவர்கள் இருவரையும் கண்டுகொள்ளவே இல்லை. அவன் மனம் முழுவதும் அவன் அப்பாவை பற்றியும் ராணா செய்த துரோகத்தை பற்றியும் மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தது. உன்னை உள்ள கூட்டிட்டு போய் விக்ரமன் சார் என்ன பேசினாரு என்று கேட்டபடி அருகில் வந்தான் ஆகாஷ். அவனை நிமிர்ந்து பார்த்த சர்வா, உன்ன மாதிரி லூசு பையன் எவனாவது வந்து கேள்வி கேட்டா பதில் சொல்லாதேன்னு சொல்றதுக்காக தான் கூட்டிட்டு போனாரு என்று பட்டென கூறினான். அதில் கடுப்பாகிய ஆகாஷ், இந்த திமிருக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, கண்டிப்பா ஒரு நாள் நீ அனுபவிப்படா என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர சர்வா அதையெல்லாம் மதிக்கவே இல்லை. அவனது எண்ணங்கள் வேறு எங்கோ இருக்க அதற்கு பிறகு அவனும் வேதிகாவும் பெரிதாக பேசிக் கொள்ளவில்லை. பார்ட்டி முடிந்து சர்வா வேதிகாவின் காரில் ஏறி, ஓகே ஃபர்ஸ்ட் ஏன் வீட்டுக்கு போங்க என்றான். உடனே வேதிகா, ஏய் தாத்தா உன்னை பார்ட்டிக்கு கூட்டிட்டு மட்டும்தான் வர சொன்னாரு, திரும்பிலாம் டிராப் பண்ண முடியாது. நீயே இப்படி இருக்கேனா உன் வீடு எந்த லட்சணத்துல இருக்குமோ அதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. நீ ஏதாவது கால் டாக்ஸி இல்ல ஆட்டோ புடிச்சு போ என்று முகத்தை சுளித்தபடி கூறினாள். அது சர்வாவிற்கு சுருக்கென இருக்க அவளிடம் பேசுவதற்காக திரும்பி அவளை பார்த்து அமர்ந்தவன், ஹலோ வைஃபி என்று அவன் அசால்ட்டாக கூப்பிட அவள் அதிர்ச்சியாகி அவனை பார்த்தாள். இந்த பார்ட்டியில என்ன ஃபியான்சேன்னு தானே எல்லார்கிட்டயும் சொன்ன, அப்ப நாமும் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் தானே, நாளைக்கே நமக்கு கல்யாணம் ஆகலாம், கொஞ்ச நாள்ல புள்ளையே கூட பெத்துக்கலாம், அப்போ புருஷ வீட்டுல தானே பொண்டாட்டி வந்து இருக்கணும், அத நீ பார்க்க வேணாமா என்று கெத்தாக அவன் கேட்க, புல்ஷிட், யார் யாருக்கு ஹஸ்பண்ட்? ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணி என் கூட ஒரு நைட் இருந்துட்டேனா நான் உனக்கு சொந்தம் ஆகிடுவேனா? என் தாத்தா தான் புரியாம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காருனா அதையே நீ அட்வான்டேஜா எடுத்துட்டு உன் வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத. ஸ்டே விதின் யோர் லிமிட்ஸ். இப்பதான் உன் ட்ரூ கலர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரியுது என்று பொறிந்து தள்ளியவள் மூச்சு வாங்கினாள். சர்வா அமைதியாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஒரே நைட்ல என் வாழ்க்கையவே கெடுத்துட்டு இப்ப லாஜிக் பேசுறியா? முதல்ல நேத்து நைட் எப்படி என் ரூம்குள்ள வந்த அத சொல்லு என்று அவள் கோபத்தில் கேட்க, அதே கேள்விய நான் உன்கிட்ட கேட்கிறேன், நீதான் என்ன உன் ரூமுக்கு கூட்டிட்டு வந்தியா என்றான் சர்வா அவளை நேருக்கு நேர் பார்த்து. அதை சற்றும் எதிர்பாராத வேதிகா ஒரு நொடி திணறிப் போனாள். பின் சமாளித்துக் கொண்டவள், பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னையவே கேள்வி கேட்கிறியா? உன்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. நீ உன் வீட்டுக்கு போ, நான் ஏன் வீட்டுக்கு போறேன். ஒருவேளை ஃபியூச்சர்ல நம்ம ஒன்னா தங்க வேண்டிய நிலைமை வந்தா அப்பவும் நீ தான் ஏன் வீட்டுக்கு வருவ. அங்க என் வீட்டு சர்வன்ஸ் தங்குற இடத்துல இப்பவே உனக்கும் ஒரு பிளேஸ் ரெடி பண்ணி வைக்க சொல்றேன் என்று திமிராக சொன்னாள். அந்த வார்த்தை சர்வாவை ஆழமாக தாக்கியது. ஆனால் அவன் உள்மனது சொன்னது நிச்சயமாக வேதிகாவின் இயல்பான குணம் இது இல்லை என்று. ஆகாஷும் தீரஜும் அவமானப்படுத்தும் போது இவள்தானே அதை தடுத்து காப்பாற்றினாள் என்று மனதுக்குள் அலசி பார்த்தவன் தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டான். பின் சிறிது நேரத்தில் அவள் இறக்கிவிட்டு சென்றுவிட வெறுமையான தன் ஹவுசிங் போர்டு அறையை பார்த்தவன் மனதிற்குள் சொல்ல முடியா பல எண்ணங்கள் ஓடியது. அடுத்த நாளும் வழக்கம் போல கனவு கண்டு தூக்கத்தில் அடித்து பிடித்து எழுந்தான் சர்வா. வழக்கமாக தன்னை சமாதானப்படுத்திக் கொள்வதில் அவனுக்கு பல சிரமங்கள் இருக்கும். ஆனால் நேற்று விக்ரமனை சந்தித்த பிறகு பாரங்கள் பாதியாக குறைந்திருக்க, அப்பா நீங்க உருவாக்குன சாம்ராஜ்யம் அப்படியே இருக்கு, அதை என் கைக்கு கொண்டு வரணும், நீங்க ஆசைப்பட்டபடி டைகரா நான் மாறுவேன்பா, இனி அதுதான் என் கோல் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் எழுந்து கிளம்ப ஆரம்பித்தான். அப்போது அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. நான் அதிகமான் வேதிகாவோட தாத்தா பேசுறேன். நீ இன்னும் 1 hourல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கணும், புரியுதா? நீ வரல, உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் என்று கோபமாக சொல்லி அழைப்பை துண்டித்தார். வான்னு சொன்னாலே நான் வரப்போறேன், எதுக்கு இவர் இவ்வளோ எனர்ஜியை வேஸ்ட் பண்றாருன்னு தெரியலையே என்று நினைத்துக் கொண்டவன் கிளம்பினான். ஏற்கனவே இனி வேதிகாவும் அவளது குடும்பத்தினரும் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்க வேண்டும் என முடிவெடுத்து விட்டதால் இதெல்லாம் ஒரு விஷயமாகவே அவனுக்கு தெரியவில்லை.
ரெஜிஸ்டர் ஆபீஸில் அதியமான், வேதிகா, தீரஜ் மூவர் மட்டுமே இருக்க சர்வா அங்கு சென்றான். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சாச்சு, கையெழுத்து மட்டும் போடு என்று தீரஜ் கூற பதில் எதுவும் பேசாமல் அவர்கள் காட்டிய இடத்தில் கையெழுத்து போட்டான். வேதிகா அவனை எரிச்சலோடு பார்த்தாள். பின் அவளும் கையெழுத்து போட, என்ன கல்யாணம்னு சொன்னாங்க, இவ்ளோ சிம்பிளா பண்ணிட்டாங்க, உன்னோட அப்பா அம்மா கூட வரலையே, இவ என்ன டெஸ்ட் டியூப் பேபியா என்று சம்பந்தமில்லாமல் அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தான். இது மட்டும் அவளுக்கு தெரிந்திருந்தால் அங்கேயே அவனை துரத்தி துரத்தி அடித்திருப்பாள். டாக்குமெண்ட்ஸை சரிபார்த்த ரெஜிஸ்டர், எல்லாம் ஓகே சார், இன்னும் 1 வீக்ல மேரேஜ் சர்டிபிகேட் ஆன்லைன்ல எடுத்துக்கலாம் என்று சொல்ல அங்கிருந்து வெளியே வந்த அதியமான், இன்னையிலிருந்து நீங்க 2 பேரும் லீகலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இனிமேலாவது ஒழுக்கமா இருங்க என்று இருவரையும் பார்த்து சொன்னவர், சீக்கிரமா இவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழிய பாரு, தீரஜ் போகலாம் என்று வேதிகாவிடம் சொல்லிவிட்டு தன் காரில் ஏறி சென்று விட்டார். அவனை திரும்பி ஒரு லுக் விட்ட வேதிகாவும் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பிவிட, என்னடா நடக்குதுங்க, மஞ்ச தண்ணி ஊத்தி ஆட்ட வெட்டுற மாதிரி வர சொன்னாங்க, கையெழுத்து போட சொன்னாங்க, கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. டெலிவரி பாயா இருந்த எனக்கு இப்படி ஒரு இன்ஸ்டன்ட் மேரேஜ் நடக்கும்னு கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லையே. என்னவோ போடா, இன்னும் என் வாழ்க்கையில நான் என்னென்னலாம் பார்க்கணுமோ என்று தனக்குள் புலம்பியவன் அங்கிருந்து கிளம்பினான். பின் அடுத்த அரை மணி நேரத்தில் தான் டெலிவரி பாயாக வேலை செய்யும் ஆபீஸுக்கு வந்து சேர்ந்தான். அவன் காரிடாரில் நடந்து கொண்டிருந்த நேரம், ஹலோ பிஸி டெலிவரி பாய் என்று பின்னாலிருந்து ஹரீஷ் கத்தும் சத்தம் கேட்டது. ஹரீஷும் அவனோடுதான் வேலை செய்கிறான். ஆனால் அவனுக்கு வேலை செய்வதை விட சர்வாவை மட்டம் தட்டி பேசுவதுதான் ரொம்ப பிடிக்கும். எனவே என்ன விஷயம்னு சொல்லு என்று பேச்சை கத்தரித்தான் சர்வா. பாஸ் உன்னை கூப்பிடுறாரு, நேத்து இன்ஃபார்ம் பண்ணாம வேலைக்கு லீவ் போட்டுட்ட, அப்புறம் இன்னைக்கும் லேட்டு என்று சொல்ல தன் பாஸின் கேபினுக்கு சென்ற சர்வா, குட் மார்னிங் சார் என்று சொல்ல அவனுக்கு எதிரே பெரிய தொப்பையோடும் சொட்டை தலையோடும் அமர்ந்திருந்த அவன் பாஸ் சர்வாவை ஏளனமாக பார்த்தார். இந்த ஒண்ணுதான் குறைச்சல், நேத்து எதுக்கு லீவ் போட்ட என்று கத்த, சார் மாசத்துக்கு ஒரு தடவை கேஷுவல் லீவ் எடுக்கலாம் இல்ல என்றான் சர்வா நியாயமாகவே. வாய மூடு, இது என்ன உன் அப்பனோட கம்பெனியா என்றவர் எகிற சர்வா அவரை தீயாய் பார்த்தான். என்ன முறைக்கிற, இப்பவே இடத்த காலி பண்ணு, இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது என்று சொல்ல, எப்படியும் தனக்கு இந்த நிலைமை வரும் என்றவன் ஏற்கனவே யூகித்து வைத்திருந்தான். ஆகாஷுக்கு அவனுடைய பாஸை நன்றாகவே தெரியும். அதனால்தான் தன் வேலை போகிறது என்று புரிந்து கொண்டவன், சரி நான் போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாசம் நான் பார்த்த வேலைக்கான சம்பளத்தை கொடுங்க என்று கேட்க அவன் பாஸ் மேலும் கோபமாகி, அப்படியா, அப்ப கொஞ்ச நேரம் பொறு, உன் சம்பளத்தை இப்பவே கொடுத்துடுறேன் என்று அழுத்தி கூறியவர் அங்கிருந்த பெல்லை தட்ட, அடுத்த நிமிடம் உள்ளுக்குள் தடிதடியாக 4 பவுன்சர்கள் வந்தார்கள். இவனை கழுத்த பிடிச்சு வெளியே தள்ளுங்க என்று கத்தினார். ஆனால் அவர்கள் சர்வாவை தொடும் முன்பே சர்வா ஒருவன் கழுத்தை பிடித்து அங்கிருந்த மேஜையில் மடார் என்று அடிக்க, அவனோ ரத்தம் கொட்டிய தலையை பிடித்தபடி கீழே விழுந்தான். அடுத்த சில நொடிகளில் அங்கு ஒரு ஆக்ஷன் அதகளமே அரங்கேறியது. அவனது ஒவ்வொரு அடியிலும் அலறல் சத்தம் எதிரொலித்தது. இன்னொருவனின் கையை பின்னால் திருகிய சர்வா மற்றொருவனை மிதித்து பறக்கவிட 5 நிமிடத்தில் அந்த 4 பவுன்சர்களும் மண்ணை கவ்வி விட்டார்கள். கையிலிருந்த ரத்தத்தை உதறிய சர்வா, என்னோட சம்பளம் என நேராக பாஸிடம் கையை நீட்ட, அவரோ வேர்த்து போய் டிராயரில் வைத்திருந்த 25,000 ரூபாய் பணத்தை எடுத்து தர சர்வா வெடுக்கென்று புடுங்கிக் கொண்டான். இத முன்னமே பண்ணிருக்கலாம் இல்ல என்று சொல்லிவிட்டு சர்வா வெளியே செல்லும் முன் மீண்டும் பாஸை பார்த்து, இன்னொரு தடவை என் அப்பாவை பத்தி பேசுன, உன்னை உயிரோட குழி தோண்டி புதைச்சிடுவேன் என்று மிரட்ட, இதுவரை சர்வாவின் கோபத்தை பார்த்திராத பாஸ் மிரண்டு போனார். பின் சர்வா வெளியே வர திடீரென்று அவனுக்கு ஒரு அன்னோன் நம்பரிலிருந்து கால் வந்தது. ஹலோ யாரு என்றவன் விசாரிக்க, அந்த பக்கம் விக்ரமன் தான் பேசினார். டைகர், நான் அனுப்புற அட்ரஸ்க்கு இன்னைக்கு நைட் வா என்றார். எதுக்காக அங்கிள்? டைகர், இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆள்கிட்ட உன்னை நான் அறிமுகப்படுத்த போறேன். நம்ம மாஃபியா வேர்ல்டுல அவருக்குன்னு ஒரு பெரிய நேம் இருக்கு. உன்னோட அப்பா, நான், அவரெல்லாம் அந்த காலத்துல இருந்தே நல்ல பழக்கம். அவரோட பேரு கரிகாலன். ராஜன் இருந்த வரைக்கும் அவருக்கு கீழே தான் கரிகாலன் இருந்தாரு. இப்போ எங்க டைகர் நீ திரும்பி வந்துட்டேன்னு அவருக்கு தான் முதல்ல தெரியணும். அதனால நீ டின்னருக்கு ஹோட்டல் விஸ்தாராவுக்கு வந்துரு.
நான் உனக்கு அட்ரஸ் அனுப்புறேன் என்று சொல்ல சர்வாவோ கரிகாலனின் பெயரை கேட்டவுடன் தனி யோசனையில் நின்று விட்டான். அந்த பெயரை பற்றி யோசிக்கும் பொழுதே சிட்டியில் நடந்த பல மர்மமான கொலைகள் தான் அவனுக்கு முதலில் ஞாபகம் வந்தது. சென்னையில் கரிகாலன் என்ற பெயரை கேட்டாலே பயத்தில் ஒரு மரியாதை வந்து தானாக ஒட்டிக்கொள்ளும். அந்த அளவிற்கு அவருக்கென்று ஒரு இமேஜ் அனைவர் மனதிலும் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட பெரிய மனிதரை தான் சந்திக்கப் போகிறோம் என்று யோசித்த பொழுதே சர்வாவுக்கு பின்னந்தலை சிலிர்த்தது. இன்னொரு பக்கம் அதே கரிகாலனுக்குத்தான் வருங்காலத்தில் தான் லீடராக போகிறோம் என்ற எண்ணமே அவன் இரத்த ஓட்டத்தை அதிகமாக்கியது. பல வருடங்கள் கழித்து நிம்மதியாக பகலில் உறங்கினான் சர்வா. பிறகு எழுந்து அமர்ந்தவன் பீட்சா சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்ல என்று யோசனை செய்து அதை ஆர்டர் செய்தான். பீட்சா வந்தவுடன் டெலிவரி பாயை பார்த்தவன் தன் பழைய நிலையை எண்ணி லேசாக சிரித்தான். 500 ரூபாயை எடுத்து அந்த டெலிவரி பாயிடம் கொடுத்தான். சார், பில் அமௌண்ட் 400 தான் என்று அவன் கூற, மீதிய டிப்ஸா வச்சுக்கோங்க பிரதர் என்று கூறி சிரித்துவிட்டு உள்ளே சென்றான் சர்வா. அந்த பீட்சா பாக்ஸை அலுங்காமல் குலுங்காமல் எடுத்து வந்த சர்வா வெகுநேரம் திறக்காமல் அதையே பார்த்து கொண்டிருந்தான். ஆசிரமத்தில் வளர்ந்தபோது தேவைக்கு உணவு கிடைப்பது கூட பெரிய விஷயமாக இருந்தது. ஆனால் இன்று ஆசைப்பட்டது போல சாப்பிட முடிகிறது. இனிமே நாம எப்பவுமே இப்படிதான் இருக்கணும். யாரும் நமக்காக நமக்கு பிடிச்சதை செய்ய மாட்டாங்க, நாம தான் செஞ்சுக்கணும் என்று தனக்குத்தானே சொன்னவன் திருப்தியாக அந்த பீட்சாவை உண்டு முடித்துவிட்டு ஈவினிங் ஒரு ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் அணிந்தவன் கண்ணாடியில் ஒருமுறை தன்னை பார்த்துவிட்டு விக்ரமன் அனுப்பியிருந்த அட்ரஸுக்கு கிளம்பினான். அதிகபட்சம் நடந்து சென்றே பழகியவனுக்கு இன்று கால் டாக்ஸியில் செல்வது கூட வித்தியாசமாக தெரிந்தது. அந்த இடத்திற்கு வந்ததும் ஹோட்டல் விஸ்தாராவின் பிரம்மாண்டத்தில் ஒரு நொடி ஆடி போனான். அவசியம் இங்க போய் கரிகாலனை மீட் பண்ணியே ஆகணுமா என்று மீண்டும் அதே சந்தேகம் வந்தது. பிறகு பண்ணித்தான் ஆகணும், அப்பா ஆசைப்பட்டபடி டைகர் ஆகிடணும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் உள்ளே நுழைய பார்க்க, நில்லு, யார் நீ என்று செக்யூரிட்டி தடுத்தார். உள்ள போறேன், ஏன் கேக்குறீங்க? நீ எல்லாம் இங்க வரக்கூடாது, இங்கிருந்து போ, இது பெரிய பெரிய ஆளுக வர இடம் என்று சர்வாவின் உடையை பார்த்து எரிச்சலுடன் சொன்னார். அதில் கடுப்பான சர்வா, என்ன சொல்றீங்க, எதுக்காக என்ன உள்ள விட மாட்டீங்க என்று மீண்டும் கேட்டான். என்ன நீ, அதான் சொல்றேன்ல, தேவையில்லாம இங்க நின்னு சீன் போடாம கிளம்பி போ, பெரிய பெரிய ஆளுங்க வர நேரம், உன்னை பார்த்தா தேவையில்லாம எனக்கு தான் பிரச்சனை என்று அவனை விரட்டுவதிலேயே குறியாக இருந்தார். நீங்க என்ன 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்களா? உடனே என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி என்ன வெளியே போன்னு சொல்றீங்க. நான் இங்க முக்கியமான ஒருத்தரை மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன், உள்ள போய் ஆகணும் என்று சர்வா பொறுமையுடன் கூற, இது என்ன உன் அப்பம் கட்டின ஹோட்டல்னு நினைச்சியா உடனே உள்ள வந்து பார்த்துட்டு போறதுக்கு? உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ஒரு லோ கிளாஸ் பையன்னு. உன்னெல்லாம் உள்ள விட்டுட்டு என் வேலைக்கு ஆப்பு வச்சுக்க முடியாது, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, இல்ல அவ்வளவுதான் என்று அவர் பேசிக்கொண்டே போக சர்வாவிற்கு ரத்தம் கொதித்தது. தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டவன் விக்ரமனுக்கு போன் செய்தான். என்ன டைகர், ஹோட்டலுக்கு வந்துட்டியா என்று அவர் கேட்க, வந்துட்டேன், ஆனா இந்த செக்யூரிட்டி என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்றாரு. நீங்க எந்த டேபிள் புக் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று சர்வா கேட்க, டேபிளா, இந்த ஹோட்டலே என்னோடதுதான் சர்வா, நீ முதல்ல உள்ள போ, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று அவர் கூற, இல்ல அங்கிள், இந்த செக்யூரிட்டி ரொம்ப ஓவரா பேசுறாரு, நான் உள்ள வந்தா அவருக்கு வேலை போயிடுமா என்று சர்வா கூறி முடிக்க, வாட், யார் அப்படி சொன்னது? நீ 2 நிமிஷம் வெயிட் பண்ணு சர்வா, நான் என்னன்னு பாக்குறேன் என்று வேகமாக சொன்னார் விக்ரமன். இட்ஸ் ஓகே அங்கிள், நீங்க வாங்க, நான் வெயிட் பண்றேன் என்று கூறிய சர்வா போனை கட் செய்துவிட்டு மீண்டும் செக்யூரிட்டியை பார்த்தான். இந்த மாதிரி டிராமாலாம் நான் நிறைய பார்த்திருக்கேன், இதுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன் என்று அவர் கூற, சர்வா பதில் சொல்லாமல் அமைதியாக கை கட்டிக்கொண்டு விக்ரமனுக்காக காத்திருந்தான். இது வேலைக்கு ஆகாது என்று அந்த செக்யூரிட்டி மற்ற செக்யூரிட்டிகளை பார்க்க அனைவரும் சேர்ந்து சர்வாவை வெளியில் இழுத்து தள்ள தயாராகினர். அப்போது, ஏய் இங்க பாரு வைஷு, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நின்னுகிட்டு இருக்கான் என்று ஒரு குரல் கேட்க பின்னால் திரும்பி பார்த்தான் சர்வா. வைஷ்ணவி, ஆகாஷ் மற்றும் சில ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் அங்கே வந்து நின்றது. ஏய், அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லாதேன்னு எத்தனை தடவை சொல்றது, இன்னொரு டைம் அப்படி சொன்ன அவ்வளவுதான், என் இமேஜே போயிடும் போல என்று ஏதோ சர்வாவால் தான் அசிங்கப்பட்டது போல வெகுவாய் முகத்தை சுளித்துக் கொண்டாள் வைஷ்ணவி. ஆமா, என்ன பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னா உனக்கு அசிங்கமா தான் இருக்கும், ஏன்னா நான் எப்பவும் ஒரே மாதிரி உண்மையா இருக்கிறவன், ஆனா நீ அப்படி இல்லையே, காசு இருக்கிறவனை எல்லாம் பாய் ஃப்ரெண்டா மாத்திப்ப,
நீ எல்லாம் அசிங்கப்படலாம், தப்பில்ல என்று சர்வா சற்று அசராமல் பதில் கூற வைஷ்ணவி அவமானத்தில் பல்லை கடித்தாள். அது சரி, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஹோட்டல்ல வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்க போல, யாரும் உள்ள விடலையோ என்று ஆகாஷ் கேலியாக கேட்டான். விக்ரமன் சார் என்ன வர சொன்னாரு, அதான் வந்தேன் என்று ஒற்றை வரியில் பதில் கூறினான் சர்வா. அதை கேட்டு மீண்டும் சிரித்த ஆகாஷ், ஏ வைஷு, உனக்கு விஷயம் தெரியாதுல்ல, இந்த சர்வாவோட அப்பா விக்ரமன் சாரோட முன்னாள் டிரைவரா. சோ எனக்கு தெரிஞ்சு சார் அந்த வேலையை எனக்கு கொடுங்க சார்னு கெஞ்சி கேட்கத்தான் இவன் இப்ப இங்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன் என்று ஆகாஷ் சொல்ல, அது ஏதோ பெரிய காமெடி என நினைத்து அந்த கூட்டமே சிரித்தது. அப்போது அந்த சிரிப்பொலியை கிழித்துக் கொண்டு ஒரு பிளாக் கலர் ஆடி கார் சீறி பாய்ந்து அங்கு வந்து நின்றது. அனைவரது பார்வையும் காரின் பக்கம் திரும்பியது. காரிலிருந்து மிடுக்காக விக்ரமன் இறங்கியதும், இங்க என்ன நடக்குது என்று கேட்க அவருக்கு சல்யூட் அடித்த செக்யூரிட்டி, சார் இந்த பையன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன சொன்னாலும் போக மாட்டான், ஒரு நிமிஷம் சார், இவனை இப்பவே வெளியே விரட்டிடுறேன் என்று சர்வாவின் சட்டை மீது மீண்டும் கை வைத்து தள்ள முயற்சித்தார். ஏய், யார பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க என்று விக்ரமன் கண்கள் சிவக்க கத்தியவர் கோபமாக செக்யூரிட்டியை முறைத்தார். ஐயோ சார், நான் எதுவும் பண்ணல, இவன்தான் என்று மீண்டும் ஏதோ சொல்ல வர, ஷட் அப், முதல்ல அவர் மேலிருந்து கையை எடு என்று அவர் கொடுத்த அதட்டலில் அந்த ஹோட்டலே ஒரு நொடி அதிர்ந்து நின்றது. ஆகாஷ், வைஷ்ணவி எல்லோரும் பயந்து 2 அடி பின்னால் நகர்ந்து நின்றனர். செக்யூரிட்டியின் கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. முதல்ல யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மரியாதையா பேசு, அவர் என்னோட கெஸ்ட், இப்படித்தான் அவரை ட்ரீட் பண்ணுவியா? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ இங்க வேலை பார்க்க கூடாது, அவுட், போ வெளியே, என் கண்ணு முன்னாடி வந்த உன்னை கொன்னுடுவேன் என்று விக்ரமன் கோபமாக கத்த அனைவரும் நடப்பதை நம்ப முடியாத அதிர்ச்சியோடு பார்த்தனர். வேகமாக ஓடி வந்த மேனேஜர், சாரி சார், நான் பாத்துக்கிறேன் என்று விக்ரமனிடம் பணிவாக சொன்னவர், வெல்கம் டு ஹோட்டல் சார், ப்ளீஸ் கம் என்று சர்வாவை மரியாதையுடன் இன்வைட் செய்தார். சாரி சர்வா, இவனால உன் மூட் ஸ்பாயில் ஆகியிருக்கும், அவன் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று சர்வாவிடம் விக்ரமன் கவலையுடன் சொல்ல, இட்ஸ் ஓகே அங்கிள், இதெல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன், இது ஒன்னும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல, பாவம், பார்த்தா புள்ளக்குட்டிக்காரர் மாதிரி தெரியுது, இந்த ஆளை வேலையிலிருந்து விரட்டிடாதீங்க, மன்னிச்சிடலாம் என்று அமைதியாக சொன்னான் சர்வா. அதை கேட்ட செக்யூரிட்டி கண்கள் கலங்கி சர்வாவை பார்த்து சல்யூட் அடித்தார். சரி வா, நாம உள்ள போலாம் என்று அவனை தட்டி கொடுத்து அவனோடு சேர்ந்து விக்ரமன் நடக்க ஆரம்பிக்க, என்னடா நடக்குதுங்க, இவனுக்கு இவ்வளோ மரியாதையா என்பது போல வைஷ்ணவி, ஆகாஷ் கூட்டம் பேய் அறைந்தது போல் நின்று கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் அந்த ஹோட்டலில் இருக்கும் லக்ஸூரியஸான அறைக்கு வந்து சேர்ந்தனர் இருவரும். ஏற்கனவே அங்கு காத்துக் கொண்டிருந்த மேனேஜர் இருவரையும் மரியாதையாக வெல்கம் செய்தார். பின், குட் ஈவினிங் சார், என்ன சாப்பிடுறீங்க, உங்களுக்கு என்ன கொண்டு வரட்டும் என்று பணிவோடு ஆர்டர் கேட்டார். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா இம்போர்ட்டட் ட்ரிங்க்ஸையும் கொண்டு வாங்க என்று விக்ரமன் சொல்ல மேனேஜர் ஆச்சரியத்துடன் பார்த்தார். காரணம், அதில் சில சரக்கின் விலை லட்சங்களுக்கும் மேல். எஸ், இன்னைக்கு என்னோட ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட் இங்க வந்திருக்காங்க, அதனால எல்லாமே கொண்டு வாங்க, எல்லாமே இங்க இருக்கணும் என்று மீண்டும் விக்ரமன் அழுத்தி கூற, ஓகே சார், 5 minutes என்று வேகமாக அந்த மேனேஜர் அங்கிருந்து சென்றார். அடுத்த சில நிமிடங்களில் பிரைவேட் லிஃப்ட் ஓபன் ஆக கழுத்தில் கிட்டத்தட்ட 20 பவுண்ட் செயின், கையில் கோல்ட் வாட்ச், சுறா டாட்டூஸ், வாயில் சுருட்டு என 50 வயதிலும் கட்டு மஸ்தாக இருக்கும் கேங்ஸ்டர் கரிகாலன் தன் பாடிகார்ட்ஸுடன் உள்ளே வந்தார். அவரை பார்த்து விக்ரமன் எழுந்து கட்டி அணைக்க, சர்வா முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் அமர்ந்தபடியே அவரை பார்த்து கொண்டிருந்தான். இதுவரை போஸ்டர்கள், கிரைம் நியூஸ் ரீல்களில் மட்டுமே பார்த்திருந்த கரிகாலன் அதற்கு கொஞ்சமும் கம்பீரமும் குறையாமல் அவன் முன்னால் இருந்த சோஃபாவில் அமர்ந்தார். அவர் கையசைக்க பாடிகார்ட்ஸ் வெளியேறினர். அந்த பிரைவேட் ஸ்வீட் ரூமில் 3 மட்டுமே இப்போது அமர்ந்திருந்தனர். சுருட்டை இழுத்து புகையை விட்ட கரிகாலனின் கண்கள் சர்வாவை ஆழமாக பார்த்து அலசியது. சர்வாவும் இமைக்காமல் கரிகாலனையே பார்த்து கொண்டிருந்தான். பின் சுருட்டை அணைத்த கரிகாலன் விக்ரமனிடம், நீ சொன்ன அந்த ஸ்பெஷல் பர்சன் இந்த பொடியந்தானா என்று நக்கலாக கேட்க விக்ரமன் சீரியஸ் ஆனார். கரிகாலா, 18 வருஷத்துக்கு முன்னாடி ஹவுஸ் ஆஃப் டைகர்ங்கிற பேரை கேட்டாலே எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க. காரணம், டைகர் ராஜன். ஏழைங்களுக்கு ராஜன் மேலே இருந்த மரியாதையும், அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு ராஜன் மேலே இருந்த பயமும்
அவரை இந்த மாஃபியா வேர்ல்டுக்குள்ள ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆக்குச்சு. அண்ட் he ruled this மாஃபியா வேர்ல்ட். அது உனக்கே நல்லா தெரியும் என்று உணர்ச்சி பொங்க சொல்ல அதை ஆமாம் என்று தலையசைத்து ஆமோதித்தார் கரிகாலன். ஆனா ராஜன் இறந்ததுக்கு அப்புறம் இங்க எல்லாருக்கும் பயம் விட்டு போச்சு. சரியான லீடர் இல்லாம அண்டர்வேர்ல்டுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸ அடியோட காலி பண்ண வெளிய நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி உண்மையான ராஜன் விசுவாசிகள் இப்ப நிறைய பேர் இல்ல என்று விக்ரமன் சொல்ல சொல்ல சர்வா தன் அப்பாவை பற்றியும் கரிகாலனை பற்றியும் தெரிந்து கொண்டான். மாத்தணும் கரிகாலா, பழையபடி எல்லாத்தையும் மாத்தணும், இவன் மாத்துவான் என்றார். உடனே கரிகாலன் சந்தேகத்தோடு, இவனா? எப்படி? யார் இவன் என்று கேட்க, உனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது சாதாரண பொடியன் இல்ல கரிகாலா, டைகர். பேரு சர்வா. நம்ம ராஜனோட ஒரே பையன். அவன் அப்பா விட்டு போன எல்லாத்தையும் திருப்பி எடுக்கிறதுக்காக வந்திருக்கான். எஸ், the tiger has come back. இவனை பத்தி நம்ம அண்டர்வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலான்னு இங்க கூட்டிட்டு வந்தேன் என்று அறிமுகம் செய்து வைத்த நேரம் அவர் சொன்னது போல அனைத்து சரக்குகளும் வரிசையாக அங்கு அடுக்கப்பட்டது. கரிகாலன் சர்வாவை சில நொடிகள் கண்ணிமைக்காமல் பார்த்தார். பின் தன்னிலைக்கு வந்தவர் அவனை மேலும் கீழும் பார்த்துவிட்டு, இத்தனை வருஷமா ஒரு இடம் விடாம தேடியும் கிடைக்காத உங்க டைகர் இப்ப எப்படி கிடைச்சான்? இவ்வளவு நாள் எங்க இருந்தா, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா என்று கேட்டார். அதெல்லாம் ஒரு பெரிய கதை. ஒரு வழியா எங்க டைகர் எங்க கிட்ட வந்து சேர்ந்தாச்சு. இனிமே டைகர் தான் எல்லாமே. நம்ம அண்டர்வேர்ல்ட்ல எல்லாத்தையும் மாத்தணும். டைகருக்கு கீழே எல்லாமே இருக்கிற மாதிரி செட் பண்ணணும். அதுதான் அடுத்த வேலை என்று விக்ரமன் பேசிக்கொண்டே போக அதை கேட்டு சிரித்த கரிகாலன், ரொம்ப வேகமா முடிவெடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஆர்வம் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா வந்தவுடனே டைகர் ஆகணும்னா எப்படி? அதுக்குன்னு சில தகுதி வேணும் இல்ல? அது இருக்கா இவங்கிட்ட? இப்ப கூட பாரு, இவ்வளோ நேரம் நம்ம 2 பேரும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இவன் வாயை திறந்து பேசாம வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனை நம்பி அவ்வளோ பெரிய பொறுப்பை எப்படி கொடுக்க முடியும்? அதான் நான் வேண்டான்னு சொல்றேன் என்று நம்பிக்கை இல்லாமல் தலையாட்டிய கரிகாலன், எனக்கு இது சரியா வரும்னு தோணல என்று பட்டென கூறிவிட்டார். நோ, டைகர் கிட்ட இப்படியெல்லாம் பேசக்கூடாது கரிகாலன். பார்த்து பேசு, இல்லனா விளைவுகள் மோசமாயிருக்கும் என்று விக்ரமன் உடனே கூற, இங்க பாரு, இப்ப கூட அவனுக்காக நீதான் ரோசப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க. அவன் எதுவும் பேசலையே. ராஜனோட பிளட்டா இருந்திருந்தா இந்நேரம் நான் பேசினதுக்கு என் பல்லு எகிரி இருக்கும் என்று மீண்டும் சர்வாவை ஆழமாக பார்த்தார் கரிகாலன். அது சர்வாவின் தன்மானத்தை சீண்டியது. அவன் கண்களில் சட்டென கோபம் தெரித்தது. ஆனாலும் தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டவன், இங்க பாருங்க, வெறும் பஞ்ச் டயலாக் பேசுறவன் மட்டும் ஹீரோ கிடையாது. நீங்க நிறைய சினிமா பார்த்து கெட்டு போயிருக்கீங்க. அதான் என்ன பார்த்தா உங்களால டைகர்னு நம்ப முடியல. எப்ப எதை செய்யணும், யார்கிட்ட என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். நான் தான் டைகர். என்னுடைய இடத்தை திரும்ப எடுக்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அதை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும் என்று அழுத்தமாக கூறினான் சர்வா. அவனது தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கவனித்த கரிகாலன் எழுந்து நின்றார். அப்போ நீதான் டைகர், கரெக்டா என்று கிளாஸை கையில் எடுத்தபடி அவனை பார்த்து கேட்க, ஆமாம் என்பது போல சர்வா தலையாட்ட, இங்க பாரு, நீன்னு இல்ல, இந்த பட்டத்தை தேடி யார் வந்திருந்தாலும் நான் இதத்தான் பேசியிருப்பேன். இவ்வளவு வருஷம் நீ எங்க இருந்தேன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் நான் தான் உங்க டைகர், திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் பின்னாடி எங்களால வந்துட முடியாது. அதுக்கு நீ தகுதியான ஆளான்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். நீதான் அதை நிரூபிக்கணும் என்று கரிகாலன் சொன்னதும் அவர் தன்னிடம் ஏதோ எதிர்பார்க்கிறார் என்பதை சர்வா புரிந்து கொண்டான். சரி, நான் என்ன பண்ணணும் என்று பேச்சை வளர்க்காமல் நேருக்கு நேர் கேட்டான். தட்ஸ் மை டைகர் என்று விக்ரமன் பெருமையாக அவனை பார்க்க, உன்னை பத்தி ஆல்ரெடி விக்ரமன் நிறைய பெருமை பேசிட்டான். ஆனா என்னாலதான் உன்னை டைகர்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சோ உனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கலான்னு இருக்கேன் என்று கரிகாலன் சொன்னதும் விக்ரமன் திகைத்தார். நாம 2 பேரும் ஒரு ஃபைட் வச்சுக்கலாம். நீ தோத்து போயிட்டா குடுக்கிற பணத்தை வாங்கிட்டு இதோட இங்கிருந்து போயிடணும். திரும்ப வரவே கூடாது. ஒருவேளை ஜெயிச்சா நீ என்ன சொன்னாலும் கேட்க நான் தயார் என்று தெளிவாக கூறினார். சர்வா சில நொடிகள் யோசித்தான். விக்ரமனுக்கு இது எதுவும் சரியாக படவில்லை. சர்வாவை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க அவனும் சிறிய புன்னகையோடு, எப்ப சண்டை போட போறோம் என்று கேட்டான்.
சர்வாவின் தைரியத்தைக் கண்டு கரிகாலன் முகத்தில் ஒரு மர்ம சிரிப்பு தோன்றியது. கையில் இருந்த ஸ்காட்ச் விஸ்கியை முழுவதுமாக குடித்து முடித்த கரிகாலன், எப்போ எங்கன்னு தானே தெரிஞ்சுக்கணும், இப்பவே சொல்றேன், ஆனா அப்புறம் பயந்து ஓடிடக்கூடாது என்றதும் சர்வாவோ கொஞ்சம் கூட அசராமல் எழுந்து நின்று நேருக்கு நேராக கரிகாலனை பார்த்து கம்பீரமாக புன்னகை செய்தான். சிறிது நேரத்தில் கரிகாலன் மற்றும் சர்வா இருவரும் அந்த பாக்ஸிங் ஏரியாவிற்கு வந்து சேர்ந்தனர். அங்கிருந்த தனது பவுன்சர்களை எல்லாம் கொஞ்சம் வெளியில இருங்க என்று அனுப்பி வைத்தார் விக்ரமன். கரிகாலன் சண்டைக்கு தயாராக சர்வாவும் தனது சட்டையை கழட்டி வைத்தான். ரிங் உள்ளே நுழையும் முன், நல்லா யோசிச்சுக்கோ, இதுவரைக்கும் இந்த ரிங்ல நான் தோத்ததே இல்லை என்று கர்வத்துடன் கூறினார் கரிகாலன். ஆமா சர்வா, இதுவரைக்கும் கரிகாலனை யாருமே ஜெயிச்சதில்லை என்று இன்னொரு புறம் விக்ரமன் கூற, அதுக்கு காரணம் இதுவரைக்கும் அவர் என்ன ஃபேஸ் பண்ணதில்லை, அதான் இன்னைக்கு நான் வந்துட்டேன் இல்ல, எல்லா ஹிஸ்டரியையும் மாத்தி எழுதிடலாம் என்று கான்பிடன்ஸுடன் பேசிய சர்வா ரிங்கின் உள்ளே எகிரி குதித்தான். சண்டையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் கரிகாலன் விக்ரமனிடம், யார் மேல பெட் கட்ட போற, என் மேலையா இல்ல உன்னோட இந்த புது டூப்ளிகேட் டைகர் மேலையா என்று சிரித்துக் கொண்டே கேட்டார். இது என்ன கேள்வி, நான் டைகர் பக்கம்தான் என்று பட்டென கூறினார் விக்ரமன். அதை கேட்டதும் கரிகாலன் சத்தமாக சிரித்தார். நீ இவன் பக்கம்தான் நிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாரு, உன்னோட இந்த புலிக்குட்டி இப்ப என்கிட்ட அடி வாங்கி எப்படி பூனைக்குட்டியா மாறி ஓட போகுதுன்னு என்று தெனாவட்டாக கூறிய கரிகாலன் சர்வாவுடன் சண்டையிட தயாரானார். விக்ரமன் வேறு வழி இல்லாமல், கடவுளே, சர்வாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது என்று மனதில் நினைத்தபடி அங்கிருந்த பெல்லை அடித்து முதல் ரவுண்டை தொடங்கி வைத்தார். பெல் அடித்த அடுத்த செகண்ட் சர்வாவிற்கு யோசிக்க கூட நேரம் கொடுக்காத கரிகாலன் அவனை முகத்தில் குத்துவதற்காக ஓடி வந்தார். அதை பார்க்க பெரிய காட்டு யானை தன்னை நோக்கி வருவது போல சர்வாவிற்கு தோன்றியது. ஆனால் அவன் பயப்படவில்லை. ரொம்ப கூலாக அவர் அடியிலிருந்து தப்பித்துக் கொண்டான். அவன் முகத்தில் அதீத நிதானம்தான் தெரிந்தது. சின்ன வயதிலிருந்தே சர்வாவுக்கு ராஜன் சண்டை போடச் சொல்லிக் கொடுத்திருந்தாலும் அவன் அனாதை ஆசிரமத்தில் சேர்ந்த பின்பு வாழ்க்கையே அவனை ஃபோர்ஸ் பண்ணி மற்றவர்களோடு சண்டை போட வைத்திருந்தது. அங்கிருந்த ஒரு நேபாள் மாஸ்டர் அவனுக்கு எல்லா தற்காப்பு கலைகளின் பேசிக்ஸையும் கற்றுக் கொடுத்திருந்தார். வட சென்னையின் பாக்ஸிங் ரிங்குகளில் அவன் அவ்வப்போது ஏறி விளையாடுவதை வழக்கமாக வைத்திருந்தான். அதனால் சிறிது கூட பயமில்லாமல் கரிகாலனை நேருக்கு நேராய் பார்த்தான். அவர் கண்ணை பார்த்தாலே பயந்து ஓடிவிடும் மற்றவர்களுக்கு முன்னால் சர்வா தலை நிமிர்ந்து நிற்பது கரிகாலனுக்குள் புதிய பயத்தை உருவாக்கியது. அவர் மீண்டும் அட்டாக் பண்ண ஓடிவர அந்த முறையும் சர்வா தப்பித்து அவருடைய பின்னந்தலையில் ஓங்கி ஒரு அடி அடிக்க கரிகாலன் மடார் என்று தரையில் விழுந்தார். அவன் கிக் ஸ்டைலை பார்த்த விக்ரமன் அசந்து போனார். விண்ணென்று தெரித்த தலையை கோபமாய் பிடித்தபடி கரிகாலன் எழ அதற்குள் சர்வா அந்த ரிங்கின் ஒரு மூலையில் சென்று அவரை மீண்டும் வரும்படி அழைக்க விக்ரமன் முகத்திலோ உற்சாகம் களை கட்டியது. தன்னை நோக்கி ஓடி வந்த கரிகாலனை இடது காலில் ஓங்கி மிதித்த சர்வா லேசாய் மேலே எம்பி அவர் நெஞ்சில் ஒரு குத்துவிட மறுபடியும் கரிகாலன் கீழே விழுந்தார். விசில் அடித்து கைத்தட்டிய விக்ரமன், சூப்பர் சர்வா, சீக்கிரம் சரண்டராக கரிகாலா, எதுக்காக உன்னோட ரெக்கார்டை நீயே லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ டைகர் கிட்ட தோத்து போனத நான் வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் என்று விக்ரமன் சிரிக்க ஆரம்பிக்க கரிகாலனின் கோபம் ஏறிக்கொண்டே போனது. அவரும் சர்வாவை பலவிதமாக அட்டாக் பண்ண முயன்றாலும் அவன் அவரை விட 10 மடங்கு வேகமாக இருந்ததால் மீண்டும் மீண்டும் அவனிடம் அடி வாங்கி ஒரு கட்டத்தில் வாயில் ரத்தம் வடிந்தபடி மூச்சுவிட முடியாமல் கீழே விழுந்து கையை தூக்கி சண்டையை ஸ்டாப் பண்ண சொல்லிவிட விக்ரமன் உற்சாகத்தில் கத்திவிட்டார். சர்வாவும் சண்டையை நிறுத்த கரிகாலன் வலியோடு, இதெல்லாம் எங்கிருந்து கத்துக்கிட்ட என்றார் நம்ப முடியாமல். நல்ல வாத்தியாருங்க கிட்ட இருந்து. இது எப்படி என்னோட இடமோ அதே போல இதெல்லாம் எனக்குள்ளேயே இயல்பா உருவான விஷயங்கள். என் அப்பா ராஜனோட ஸ்கில்ஸ் என்றவன் அருகே அமர்ந்து சொல்ல கரிகாலன் அவனை உன்னிப்பாக பார்த்தார். எஸ், நீ ராஜனோட பிளட் தான். இந்த அப்பர் கட் பாக்ஸிங் ஸ்டைல் உன் அப்பாவோட ஸ்பெஷல் தான். நீ நிரூபிச்சிட்ட. வெல்கம் டைகர் என்று அவனை அணைத்து அவன் கையில் முத்தமிட்டார். விக்ரமனோ டைகர் 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 என்று கத்தி, இன்னைக்கு பெரிய பார்ட்டி பண்ணிடலாம்
என்று உற்சாகமாக சொன்னார். கரிகாலன் சர்வாவிடம் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ டைகர் என்று அழைக்க சர்வா மறுத்தான். தப்பா கேக்குறீங்க என்றவன் புருவம் உயர்த்த கரிகாலன் சற்று உள்ளே போன குரலில் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா டைகர் என்று பணிவாக மீண்டும் கேட்க சர்வா முகத்தில் திருப்தியான புன்னகை வந்தது. அவன் கரிகாலனின் கையை பிடித்து மேலே தூக்கியபடி "Why not?" என்று சொல்லிக் கொண்டிருக்க சரியாக வேதிகாவிடமிருந்து போன் வந்தது. என்னோட பேரண்ட்ஸ் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க. எங்க இருந்தாலும் கிளம்பி வீட்டுக்கு வா உடனே என்று கூறினாள். இது என்ன புது பிரச்சனை? இவளுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? கல்யாணத்துக்கு கூட வரலையே. இப்ப என்ன டிராமா பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியலையே என்று அவன் அமைதியாகவே யோசிக்க, ஏய் நீ லைன்ல இருக்கியா இல்லையா? உடனே கிளம்பி வா. இது எல்லாம் உன்னாலதான் ஸ்டார்ட் ஆச்சு. வந்து நீயே பேசிக்கோ என்று மீண்டும் எரிச்சலோடு கூறினாள் வேதிகா. சரி சரி வரே என்று அழைப்பை துண்டித்த சர்வா முகத்தில் கன்ஃபியூஷன் அப்பட்டமாக தெரிந்தது. அதை கவனித்த விக்ரமன், என்னாச்சு டைகர், எனி ப்ராப்ளம் என்று கேட்டார். அங்கிள், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னால உங்க கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்க முடியாது. சாரி கரிகாலன், நான் கிளம்பணும் என்று பொதுவாக கூறினான். இட்ஸ் ஓகே சர்வா. எங்க போற? ஏதாவது பிரச்சனையா? என் உதவி ஏதாவது உனக்கு தேவைப்படுதா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்று விக்ரமன் மீண்டும் கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள், இது என் பர்சனல். நான் என்னோட மாமியார் வீட்டுக்கு தான் போறேன். அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன். யூ கைஸ் கேரி ஆன். நான் இன்னொரு நாள் உங்களை மீட் பண்றேன் என்று சர்வா சொன்னதும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்த கரிகாலன், சர்வா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எப்போ? இத பத்தி நீ சொல்லவே இல்லையே என்று கேட்டார். அது ஒரு பெரிய கதை, நான் இன்னொரு நாள் சொல்றேன் என்று அவசரத்தில் இருந்த சர்வா கூறியதை புரிந்து கொண்ட விக்ரமன், ஓகே சர்வா, நீ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். சூர்யா கிட்ட நீ வந்துட்டேன்னு சொல்ல போறேன். எப்ப வேணாலும் நீ வந்து எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிக்குவேன்னு சொன்னாதான் அவனும் தயாரா இருப்பான். இல்லனா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் என்று விக்ரமன் சொல்ல சில நொடிகள் யோசனை செய்த சர்வா, இல்ல அங்கிள், இப்ப சொல்ல வேண்டாம். எனக்கு முடிக்க வேண்டிய கணக்கு கொஞ்சம் பாக்கி இருக்கு. தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மைகளும் நிறைய இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கிட்ட விஷயத்த சொல்லிக்கலாம். அது வரைக்கும் என்னை பத்தி எதையும் சொல்ல வேண்டாம் என்று தீர்க்கமாக கூறினான். ஏதோ காரணத்திற்காகத்தான் இவ்வாறு கூறுகிறான் என்று விக்ரமன் கரிகாலன் இருவரும் புரிந்து கொண்டனர். எனவே சரி, நீ சொல்ற வரைக்கும் நாங்க எதுவும் பண்ணல என்று கரிகாலன் கூற, விக்ரமன் ஒரு கிஃப்ட் பாக்ஸை சர்வாவிடம் கொடுத்து, இதுல எக்ஸ்பென்சிவான ஆல்கஹால் இருக்கு, உன் மாமனார் கிட்ட இத கொடு, ரொம்ப சந்தோஷப்படுவாரு என்று சொல்ல, இது ஒண்ணுதான் குறைச்சல் என மனதில் நினைத்த சர்வா, ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் என்று அதை வாங்கிக் கொண்டான். பின் சர்வா ஒரு தலை அசைப்போடு அங்கிருந்து கிளம்பிவிட்டான். ஆனால் செல்லும் வழியிலெல்லாம் வேதிகாவின் பெற்றோர்கள் தன்னை பார்த்தால் என்ன நினைப்பார்கள் என்று ஒரு மாதிரி படபடப்பாகவே இருந்தது. கரெக்டாக அவன் வீட்டிற்கு வந்ததும் நீண்ட மூச்சுகளை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்ல அவனையும் மீறி லேசாக வேர்த்தது. உள்ளே ஹாலில் வேதிகாவின் அம்மா அம்பிகாவும் அவளுடைய அப்பா குணசேகரனும் அமர்ந்திருக்க, அவர்கள் சர்வா வந்ததும் அவனை தலை முதல் கால் வரை கண்ணாலே ஸ்கேன் பண்ண ஆரம்பித்தனர். அது அவனுக்குத்தான் ஒரு மாதிரி இருந்தது. வேறு வழியில்லாமல் கஷ்டப்பட்டு சிரித்தவன், ஹலோ ஆண்டி, ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? அண்ட் இந்தாங்க அங்கிள், இது உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன் என்று குணசேகரன் கையில் தான் கொண்டு வந்த கிஃப்ட் பாக்ஸை கொடுக்க, அம்பிகா அதை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டார். சர்வாவை பார்த்த நிமிடமே அவன் எப்படிப்பட்ட பேக்ரவுண்டை சேர்ந்தவன் என்று அம்பிகா கணக்கு போட்டு விட்டவர் அவனை அந்த நிமிடமே வெறுக்க ஆரம்பித்தார். ஆனால் குணசேகரன் அந்த பாக்ஸில் இருந்த எக்ஸ்பென்சிவான ஸ்காட்ச் விஸ்கி பாட்டிலையும் அவனையும் நம்ப முடியாமல் பார்த்து, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான கலெக்ஷன் ஆச்சே, இந்தியால இது கிடைக்கவே கிடைக்காது, இது எப்படி என்று வியப்பாகச் சொல்ல, அம்பிகாவோ அந்த பாக்ஸை பிடுங்கி டேபிளில் எறிந்தார். சும்மா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, இத திருடிக்கிட்டு கூட வந்திருப்பான், ஆளை பார்த்தாலே தெரியல என்று கத்தியவர் கோபமாய் எழுந்து, எதுக்காக இத கொண்டு வந்த? என் பொண்ணை எப்படி ஏமாத்துறியோ அப்படியே எங்களையும் ஏமாத்த பாக்குறியா? உன்னாலதான் என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு என்று சொல்ல சர்வா உடனடியாக மறுத்தான். ஆண்டி, தேவையில்லாம என் கேரக்டரை பத்தி தப்பா பேசாதீங்க. நான் எதையும் திருடவும் இல்ல, உங்க பொண்ணை ஏமாத்தவும் இல்ல என்றான். சும்மா டிராமா பண்ணாத,
எனக்கு உன் பிளான் என்னன்னு நல்லாவே தெரியும். என் பொண்ணை வச்சு சொகுசா வாழத்தானே இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி இருக்க. என் பொண்ணோட லெவல் என்ன, உன் லெவல் என்ன? அவ கால் தூசிக்கு நீ வருவியா என்று கத்த, ஒரு பக்கம் அவரது பேச்சு சர்வாவுக்கு எரிச்சலானாலும் தான் என்ன சொன்னாலும் அவர்கள் நம்பாமல் இருப்பது அவனுக்கே கஷ்டமாக இருந்தது. அவனும் வேதிகாவும் அன்று ஒரே அறையில் இருந்தது எப்படி என்று இப்பொழுது வரை அவனுக்கே புரியவில்லை. அதனால் சர்வா அவர்களுக்கு எந்த விளக்கமும் தரவில்லை. அப்படி கொடுத்தாலும் கேட்கக்கூடிய ஆளாக அம்பிகா இருக்க மாட்டார் என்று அவனுக்கு தெரிந்துவிட்டது. ஆனால் சர்வாவின் அமைதியில் அம்பிகா மேலும் வெறியாகி, வாயத் திறந்து சொல்லு, எதுக்கு என் பொண்ணை ஏமாத்த பாக்குற என்று மீண்டும் கத்த, குணசேகரன், அம்பிகா அம்பிகா கொஞ்ச நேரம் பொறுமையா இரு என்றவர் சர்வாவை அமரச் சொல்ல, அம்பிகா அவனை கோபமாய் பார்த்தபடி அமர்ந்தார். பின், நடந்த எல்லா விஷயத்தையும் நாங்க கேள்விப்பட்டோம். என் பொண்ணுக்கும் அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நீயும் எந்த விளக்கமும் கொடுக்க மாட்ற. சோ நீங்க பண்ண தப்ப யாராலையும் மாத்த முடியாது. அதனால பெரியவர் முடிவு பண்ண மாதிரி நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழறதுதான் எனக்கு சரியா படுது என்று குணசேகரன் சொல்ல, சர்வா மறுக்காமல் தலையசைத்தான். ஆக்சிடென்டாக கிடைத்த உறவு என்றாலும் இந்த உறவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என முடிவெடுத்து விட்டான் சர்வா. அத்தோடு தான் டைகர் என்ற ரகசியமும் இங்கே இருக்கும் யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்பதில் தீர்க்கமாக இருந்தவன் எந்த சூழ்நிலையிலும் நிதானம் இழந்துவிடக் கூடாது என்று மனதிற்குள் உறுதியெடுத்துக் கொண்டான். பின்னர், நீ என்ன வேலை பார்க்கிற சர்வேஸ்வரன் என்று குணசேகரன் விசாரிக்க, சர்வா ஒரு பெருமூச்சோடு புன்னகையை வரவழைத்தபடி, டெலிவரி பாயா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அங்கிள். ஆனா இன்னையோட அந்த வேலையும் போயிடுச்சு என்று சொல்ல, அம்பிகா மேலும் கோபமாய் அவனை பார்த்தார். ஆனால் குணசேகரனுக்கு அவனது வெளிப்படையான நேர்மையான பதில் பிடித்திருந்தது. சரி, ஆனா நீ வேற ஏதாவது ஒரு நல்ல பெரிய வேலையா தேடிக்க பாரு. அப்பதான் உன்னால எங்க பொண்ணுக்கு சமமா இருக்க முடியும் என்று குணசேகரன் சொல்ல, சர்வா சரி என்று தலையாட்டினான். அதை கேட்டு சிரித்த அம்பிகா, இவனுக்கு யாராவது வேலை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா என்று கேட்க, முகத்தை மட்டும் கனிவாக வைத்துக்கொண்டு வார்த்தைகளை தெளிவாக பேசினான் சர்வா. உலகத்துல நிறைய வேலை இருக்கு ஆண்டி. யாரும் எனக்கு வேலை தரமாட்டேன்னு சொல்ல போறதில்ல. எனக்கேத்த வேலை நிச்சயமா கிடைக்கும். சோ என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படாதீங்க என்று கூற, பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி திமிரா பேசுறான்னு என்று அம்பிகா மேலும் கடுப்பாக, அவ்வளவு நேரம் நடந்ததையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வேதிகா கூட அவனை ஆச்சரியமாய் பார்த்தாள். யாரையும் வெளிப்படையா பார்த்து எடை போற்றாதீங்க ஆண்டி என்றான். மறுபடியும் அம்பிகா அகங்காரமாய் சிரித்து, இந்த வெட்டி பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நாங்க வேலைக்கு போகணும்னு சொன்னதும் கிடைச்ச ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலான்னு தப்பு கணக்கு போடாத. இன்னைக்கே கூட கார் கழுவுற வேலையோ இல்ல சூப்பர் மார்க்கெட்ல பில் போடுற வேலையோ ஈஸியா கிடைச்சிடும். ஆனா நாங்க சொல்றது என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க தகுதியான ஒரு அந்தஸ்தான வேலை. அத உன்னால ஒரே நாள்ல கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்ல, அவர் சொன்னதை கேட்டு சர்வாவுக்கு சிரிப்புதான் வந்தது. அடக்கிக் கொண்டான். வேதிகாவும் சர்வா இப்படி ஓவர் கான்பிடென்டாக பேசுவது பிடிக்காமல் தன்னுடைய ரூமுக்கு எழுந்து சென்று விட்டாள். சரி ஆண்டி, நாளைக்கே அதை ப்ரூவ் பண்ணிடலாம் என்று சர்வா சொல்லிவிட, அம்பிகா பார்க்கலாம் என்று விருட்டனை எழுந்து சென்று விட்டார். குணசேகரன், டேக் கேர், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நீ இன்னைக்கு நைட் இங்கேயே தங்கிக்கோ. மேலதான் வேதிகாவோட ரூம் இருக்கு. குட் நைட் என்று சொல்லிவிட்டு செல்ல, இந்த வீட்ல இந்த ஒருத்தராவது நல்ல மனுஷனா இருக்காரே என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டவன் அன்று இரவு வெகுநேரம் ஆகிவிட்டதால் அவன் வேதிகாவோடு தங்க முடிவு செய்தான். அவள் ரூம் கதவை தட்டிவிட்டு சர்வா உள்ளே செல்ல போன நிமிடம் வேதிகா அவசரமாய் வந்து கதவை பிடித்துக்கொண்டு, என்ன என்று கேட்க, சர்வா கூலாக, லேட் நைட் ஆகிடுச்சு, உங்க அப்பாதான் என்னை இங்கேயே ஸ்டே பண்ணிக்க சொன்னாரு என்றவன் கதவை திறக்க முயல, வேதிகாவின் முகம் கோபத்தில் சிவந்தது. உன்னை என்னோட ரூமுக்குள்ள விடுவேன்னு நினைக்கிறியா என்று கதவை திறக்க விடாமல் அழுத்தி பிடித்தபடி கேட்க, அப்புறம் நான் எங்க போறது என சர்வாவும் கேட்டான். எங்கேயோ போய் தொலை, முதல்ல கதவுல இருந்து கையை எடு. நான் வேகமா தள்ளுனேன்னா உன் கை நசுங்கிடும் என்று வேதிகா சர்வாவை பார்த்து கத்த, அவனோ துளி கூட அசையாமல், எங்க ட்ரை பண்ணி பாரு என்று கூற, வேதிகா கதவை மூட முயற்சி செய்தாள். அவளால் 1 இன்ச் கூட அசைக்க முடியவில்லை.
சர்வா புன்னகைக்க கோபமான வேதிகா, என்னால உன்னை ஏன் ரூம்குள்ள விட முடியாது. வேணும்னா போய் சர்வன்ட்ஸ் இருக்கிற ரூம்ல தங்கு, இல்ல ஸ்டோர் ரூம்ல படுத்துக்கோ. தாத்தா சொன்னதுக்காகத்தான் உன் கூட ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். சீக்கிரமே நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். கெட் லாஸ்ட் என்று கூற அதுவரை கம்பீரமாக நின்று கொண்டிருந்த சர்வாவின் முகம் அடுத்த நொடி மாறியது. அவன் பிடியை தளர்த்த வேதிகா வேகமாக கதவை சாத்தி விட்டாள். அது சரி, நான் அந்த நைட் ஃபுல்லா குடிச்சு மட்டை ஆயிட்டேன், ஒத்துக்கிறேன். ஆனா இவ எதுக்கு கதவை திறந்து வச்சுக்கிட்டு தூங்குனா? இத கேட்டா லாஜிக் பேசுறியான்னு கேப்பா. எதுக்கு என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவன், இதுக்கு மேல இங்க நின்னு நம்ம அசிங்கப்பட வேணாம் என்று முடிவெடுத்து விட்டு அவள் சொன்னது போல சர்வன்ட்ஸ் தங்கும் இடத்திற்கு வந்தான். நல்ல வேளையாக ஒரு பெட் ஃப்ரீயாக இருந்தது. அட்லீஸ்ட் இதாவது கிடைச்சதே என்று நிம்மதியானவன் அடுத்த நிமிடம் அதில் படுத்து தூங்கியே விட்டான். எந்த இடத்தில் தூங்குகிறோம் என்பதெல்லாம் அவனுக்கு கவலையே இல்லை. புதிதாக தனக்கு ஒரு குடும்பம் கிடைத்துவிட்டது என்ற எண்ணமே அவனுக்கு பெரும் நிம்மதியை கொடுத்தது. அடுத்த நாள் காலை எழுந்து சீக்கிரமாக ரெடியாகி விக்ரமனின் ஆபீஸுக்கு வந்த சர்வா முதலில் அங்கு பார்த்தது தீரஜைதான். போயும் போய் இவன் மூஞ்சிலியா முழிக்கணும் என்று சர்வா கடுப்பாக, இவன் எங்க இங்க வந்தான் என்று எரிச்சலோடு அவனை பார்த்தான் தீரஜ். பிறகு செக்யூரிட்டியிடம், அங்க ஒருத்த வரான்ல, அவனை அங்கேயே ஸ்டாப் பண்ணு, உள்ள விடாத, அப்படி விட்டா உன் வேலைதான் போகும் என்று கூறி அனுப்பி வைக்க அந்த செக்யூரிட்டியும் உள்ளே நுழைய வந்த சர்வாவை உடனே தடுத்து, ஏய் இங்கெல்லாம் வரக்கூடாது, வெளியே போ என்று கோபமாக கூறினான். இது எல்லாம் தீரஜ் ஏற்பாடு என்று புரிந்து கொண்ட சர்வா ஒரு பெருமூச்சுடன், ஹலோ, எதுக்காக இப்ப என்ன வெளியே போக சொல்றீங்க? நான் இங்க விக்ரமன் சாரை பார்க்க வந்திருக்கேன் என்று கூற செக்யூரிட்டி பதில் சொல்லும் முன், என்ன சர்வா, என்னமா விக்ரமன் சார் உனக்கு கீழே வேலை பார்க்கிற அசிஸ்டன்ட் மாதிரி திமிரா பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல உன்னோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த கம்பெனிக்கே ஓனர் மாதிரி துள்ளக்கூடாது. ஏதோ தங்கச்சி புருஷனா போயிட்டியேன்னு அக்கறையில சொல்றேன். முதல்ல கிளம்பு என்று வேண்டுமென்றே சர்வாவை மட்டம் தட்டும் எண்ணத்தில் கூறினான் தீரஜ். உங்க அக்கறை சக்கரை எல்லாம் எனக்கு ஒன்னும் தேவையில்லை, உங்க வேலையை மட்டும் பாருங்க என்று முகத்தில் அடித்தது போல சொன்ன சர்வா செக்யூரிட்டியிடம், இப்ப நான் உள்ள போகணும், விடுவீங்களா மாட்டீங்களா என்றான் அதே கோபத்தோடு. அதான் விட முடியாதுன்னு சொல்லிட்டேனே என்று தெளிவாக அந்த செக்யூரிட்டி சொன்ன நேரம், நீங்க உள்ள போகலாம் என்று பின்னால் இருந்து ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. சர்வா திரும்பி பார்க்க அவள் செக்யூரிட்டியை முறைத்தாள். வெள்ளை ஷர்ட் மற்றும் கருப்பு ஸ்கர்ட்டில் அவள் மிகவும் அழகாக இருந்தாள். தீரஜ் அந்த பெண்ணிடம் ஏதோ சொல்ல வர சட்டென கை நீட்டி அவனை பேச விடாமல் ஸ்டாப் செய்தவள், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், இவரு விக்ரமன் சாரோட கெஸ்ட், நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் சர்வா, நீங்க என் கூட வாங்க என்று கூறி சர்வாவை தன் கேபினுக்கு அழைத்துச் சென்றாள். பல்பு வாங்கிக் கொண்டு காதில் புகை வந்தபடி நின்றான் தீரஜ். அன்று பார்ட்டியிலும் சரி, இன்று ஆபீஸிலும் சரி, ஒரு சாதாரண டிரைவரின் மகனுக்கு இவ்வளவு மரியாதையை ஏன் விக்ரமன் கொடுக்கிறார் என்று நினைக்கும் போது தீரஜுக்கு வயிறெறிந்தது. இருவரும் சேர்ந்து 2வது மாடியிலிருந்த ஒரு கேபினிற்கு வந்தனர். ஒரு ஃபைலை சர்வாவிடம் அவள் கொடுத்தாள். அதில் 9 விதமான வேலைகளின் பெயர் எழுதியிருந்தது. அதை பார்த்து கொண்டே, உங்க பேர் என்ன என்று கேட்டான் சர்வா. கீர்த்தனா என்று ஒரே வார்த்தையில் கூறினாள் அவள். ஓகே கீர்த்தனா, இதுல சில ஜாப் பக்கத்துல ஸ்டார் போட்டிருக்கே, அப்படின்னா என்ன அர்த்தம் என்று அவன் கேட்க, அதுல எல்லாம் ஆல்ரெடி ஆள் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸ்டார் இல்லாததை மட்டும் நீங்க பாருங்க, அதுல உங்களுக்கு எந்த ரோல் வேணும்னு சொல்லுங்க, நான் ரெடி பண்றேன் என்று பொறுமையாக விளக்கம் சொன்னாள். அப்படியா என்று கேட்டுக்கொண்ட சர்வா அதிலிருந்த மேனேஜர் ரோலை செலக்ட் செய்து கொண்டான். அதை கவனித்துக் கொண்டிருந்த கீர்த்தனாவுக்கு ஆச்சரியமும் அதே நேரம் சர்வா மீது நல்ல அபிப்பிராயமும் வரவில்லை. சர்வா என்ன சொல்றானோ அதை ப்ராப்பரா பண்ணி கொடுக்கணும் என்று அவளது பாஸ் விக்ரமன் ஏற்கனவே ஆர்டர் போட்டிருக்க கீர்த்தனாவிற்கு வேறு வழி இல்லை. ஓகே, இந்த ரோல்லையே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும், நீங்க நாளையிலிருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் என்று அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்தவள் சர்வாவின் டீடைல்ஸ் அனைத்தையும் நோட் செய்து கொண்டாள். பிறகு அங்கிருந்து வெளியே வந்த சர்வாவின் மனதிற்குள் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த கம்பெனியே அவனுக்கு சொந்தமானதுதான்,
அதை முழுதாக எடுத்துக்கொள்ளும் விருப்பமும் அவனுக்கு இருந்தது. ஆனால் ராணா மற்றும் அவனது மகன் சூர்யாவின் முகத்திரையை கிழிக்கும் வரையிலாவது தன் ஐடென்டிட்டியை மறைத்து வாழ்வது என்று முடிவெடுத்தான். நாளையிலிருந்து ஒரு கம்பெனியில வேலை பார்க்க போறேன். முன்னாடி மாதிரி பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வர முடியாது. ஃபர்ஸ்ட் புது ட்ரெஸ் வாங்கணும். அப்புறம் இந்த பட்டன் போனையும் மாத்தணும். ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டேங்குது. வேற என்னெல்லாம் பண்ணணும் என்று தனக்குள்ளேயே பேசிக் கொண்டிருந்தவனுக்கு இப்போது வேதிகாவின் பெற்றோர்களை சமாளிக்க இந்த வேலை மிகவும் முக்கியமாக தோன்றியது. தீரஜ் இன்னும் வெளியில்தான் நின்று கொண்டிருந்தான். சர்வா எதற்கு இங்கு வந்தான் என்பதை தெரிந்து கொள்ளாமல் அவனுக்கு மண்டையே வெடித்து விடுவது போல இருந்தது. அவனை கண்டுகொள்ளாமல் கடந்து சென்ற சர்வா நேராக பேங்க் நோக்கி சென்றான். விக்ரமன் அவனுக்கு கொடுத்த செக்கை இப்போது வரை அவன் பணமாக மாற்றவில்லை. அதற்காகவே பேங்கிற்கு வந்து சேர்ந்தான். அங்கு நுழைந்ததுமே முதலில் தென்பட்ட பாஸ்கரை பார்த்ததும் சர்வாவின் மூட் ஸ்பாயிலானது. பாஸ்கர் ஆகாஷின் நண்பன். சர்வாவின் வறுமையை குத்திக்காட்டி ஏதாவது பேசியபடி இருக்கும் ஒரு சீப் கேரக்டர். சர்வாவை பார்த்ததும் பாஸ்கர் நக்கலாய், பாருடா பெரிய பெரிய ஆளெல்லாம் பேங்குக்கு வந்திருக்காங்க என்று சிரிக்க, சர்வா அவனை கண்டுகொள்ளாமல் வந்த வேலையில் குறியாக இருந்தான். பாஸ்கரும் பெரிய பணக்காரன் கிடையாது. ஜஸ்ட் அப்பர் மிடில் கிளாஸை சேர்ந்தவன்தான். இருப்பினும் தன்னை பணக்காரன் போல் காட்டிக்கொள்வதற்காக காஸ்ட்லியான உடைகளை மட்டுமே அணிவான். இதற்கு முன்பு பல முறை சர்வா ஃபுட் டெலிவரி செய்வதற்கு அங்கு சென்றிருந்தாலும் முதல் முறையாக பணம் எடுப்பதற்காக பாஸ்கரிடம் சென்றவன், நான் மணி வித்ட்ரா பண்ணணும் என்று கூறியபடி செக்கை காட்ட பாஸ்கரன் அதை நம்ப முடியாமல் பார்த்தான். பெரிய அமௌண்ட்டை மட்டும்தான் செக்கை வச்சு எடுக்க முடியும் தெரியும்ல என்று கேட்க அவன் குரலே இளக்காரமாய் இருந்தது. நான் எடுக்க போற பணமோ பெரிய அமௌண்ட் தான். சோ கண்டிப்பா உன்னால கவுண்டர்ல இருந்து அதை கொடுக்க முடியாது. என்ன மேனேஜர் கிட்ட கூட்டிட்டு போ என்று சர்வாவும் கெத்தாக கூற பாஸ்கர் வெடித்து சிரிக்க ஆரம்பித்தான். உன்ன மேனேஜர் கிட்ட கூட்டி போய் ஏன் வேலை போறதுக்கா? கொடு, எவ்வளவு பெரிய அமௌண்டா இருந்தாலும் நானே கொடுக்கிறேன் என்று சர்வா சுதாரிக்கும் முன்பே அவன் கையில் இருந்த செக்கை பிடுங்கி பார்த்தவன் அதில் எழுதியிருந்த 50 கோடி அமௌண்டை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். அடுத்த நிமிடம் முகம் மாறி வேகமாக அதை கிழித்து போட்டான். ஏய், என்ன பண்ற என்று சர்வா கோபமாய் கேட்க, பாஸ்கரோ, செக்யூரிட்டி, உடனே இவனை வந்து புடிங்க. ஃபேக் செக் கொண்டு வந்து பேங்கை ஏமாத்த பார்க்கறான். நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன் என்று கத்த, சர்வாவோ தன்னை பிடிக்க வந்த செக்யூரிட்டிகளிடமிருந்து திமிரியபடி கிழிந்து கிடந்த செக்கை ஆத்திரமாக பார்த்தான். மரியாதையா என்ன விட சொல்லு என்று சர்வா சீறிக்கொண்டிருந்த பொழுதே திடீரென்று அந்த இடத்தில் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பெர்ஃப்யூம் வாடை அடிக்க, தொடர்ந்து அழுத்தமான காலடி சத்தத்தோடு யாரோ உள்ளே வருவது தெரிந்தது. இங்க என்ன நடக்குது என்று பழக்கப்பட்ட குரல் கேட்டதும் சர்வா திரும்பி பார்க்க அங்கு கேங்ஸ்டர் கரிகாலன் தான் நின்று கொண்டிருந்தார். சர்வாவுக்கு பிரச்சனை என்றதும் அவர் டோட்டலாய் மாறிப்போக, பாஸ்கர் பதட்டமாய், சாரி சார், இந்த சிச்சுவேஷன் நீங்க பார்க்க வேண்டியதா போயிருச்சு. இவன் ஒரு ஃப்ராடு சார், அதனாலதான் பிடிச்சு வச்சிருக்கோம் என்று சொல்ல, கரிகாலன் தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு, அவனை விடுங்க என்று சொல்ல, அதுவரை சர்வாவை பிடித்திருந்தவர்கள் கரிகாலனுக்கு பயந்து கையை எடுத்தனர். பாஸ்கர் தயக்கமாய், இல்ல சார், இவனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்று இழுக்க, கரிகாலன் விட்டால் பாஸ்கரை அடித்து கொன்றுவிடும் வெறியில் இருந்தார். தனக்கு அவர் இவ்வளவு முக்கியத்துவம் காட்டுவது வெளியில் சந்தேகத்தை ஏற்படுத்திவிடும் என்று நினைத்த சர்வா அவருக்கு கண்ணை சிமிட்டி செய்கை செய்ய, அதை புரிந்து கொண்டு வேறு வழியில்லாமல் நார்மலாக மாறிய கரிகாலன், இது பெரிய பிரச்சனை, உன்னோட லெவலுக்கு நீ ஆக்ஷன் எடுக்க முடியாது, நானே இவனை மேனேஜர் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன் என்று கூற, பாஸ்கர் சரிங்க சார் என்று விலகிவிட, கரிகாலனோடு மேனேஜர் ரூமுக்கு சென்றான் சர்வா. ஃபுல் ஏசி ரூமில் கம்ப்யூட்டரில் ஏதோ ஒர்க் பண்ணிக் கொண்டிருந்த மேனேஜர் திவாகர் மடார் என்று கதவை திறந்து கொண்டு திடீரென்று யாரோ வருவதை நிமிர்ந்து பார்க்க, கரிகாலனை கண்டதும் வேகமாய் சேரிலிருந்து எழுந்து, சார் நீங்களா? வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானே வந்து வெல்கம் பண்ணியிருப்பேனே என அவசரமாய் கேட்க, கரிகாலன் நோ இஷ்யூ என்றபடி அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தவர்,
என்னோட வேலை விஷயமா தான் வந்தேன். ஆனா வெளியே நடந்த பிரச்சனைய பார்த்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசணும்னு தோணுச்சு. அண்ட் இது யாருன்னு தெரியுதா என்று சர்வாவை காட்டி கேட்டார். அவனை மேலும் கீழும் பார்த்த மேனேஜரின் கண்கள் அவனுடைய கையில் இருந்த புலி முத்திரை மோதிரத்தில் பதிய அடுத்த நிமிடம் ஆடி போய்விட்டார். கடவுளே, இது நம்மளோட டைகர் தானா? டைகர் திரும்பி வந்துட்டாரா என்றவர் பதற, யார் இவரு என்றான் சர்வா புரியாமல். டைகர், இவரும் நம்ம டீம்ல ஒரு ஆள்தான். அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லாம் இவர்தான் பாத்துக்கிறாரு என்று கரிகாலன் மேனேஜரை சர்வாவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க அவனுக்கு மேலும் தலை சுற்றி போனது. ஒரு நேஷனல் பேங்கின் மேனேஜர் தனக்கு கீழே இருப்பது அவனுக்கே புதுமையாக இருக்க மேனேஜரோ அவன் காலிலே விழுந்து விட்டார். டைகர், இவ்வளவு நாள் எங்க போனீங்க? நாங்க உங்களை தேடி அலையாத இடம் இல்ல. இப்ப உங்களை பார்த்ததும் எல்லாம் மாறும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் பண்ணி கொடுக்கிறேன். சொல்லுங்க டைகர், சொல்லுங்க என்றவர் பதற சர்வா அவசரமாய், முதல்ல எந்திரிங்க, கால்ல எல்லாம் விழுந்துட்டு இருக்காதீங்க என்று சொல்ல மேனேஜரோ கண்கள் கலங்கி போய், உங்களை பார்த்த சந்தோஷத்துல என்ன பண்றதுனே தெரியல டைகர். உங்க அப்பா ராஜன் மட்டும் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணலேனா நான் இப்போ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். நீங்க வந்துட்டீங்க இல்ல, இங்க இனிமே நம்மளோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான் என்று சொல்ல அதற்கு கரிகாலன், போதும் போதும், இத பத்தி அப்புறம் பேசலாம். முதல்ல உனக்கு கீழே வேலை பார்க்கறவங்களுக்கு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்கொடு. நான் இன்வால்வ் ஆகி கத்து கொடுக்க ஆரம்பிச்சா எவனும் உயிரோட மிஞ்ச முடியாது என்று மிரட்டலாக சொல்ல மேனேஜர் என்னவோ நடந்திருக்கிறது என்று புரிந்து கொண்ட நிமிடம் கரிகாலன் வெளியில் நடந்த கூத்தை சொல்ல மேனேஜர் கொதித்து விட்டார். ஒரு பக்கம் சர்வா தன் வாழ்வின் புதிய பக்கங்களை பார்த்துக் கொண்டிருக்க, இன்னொரு புறம் பல வருடங்களாக சர்வாவை தேடிக்கொண்டிருந்த ஒருவனுக்கு அவனை பற்றிய தகவல் வந்து சேர்ந்தது. பருமனான உடல், கண்ணில் கருப்பு கண்ணாடி, கழுத்தில் பட்டையான தங்க சங்கிலி, தோள்பட்டையில் பெரிய கழுகு டாட்டூ என 50 வயதில் முரட்டுத்தனமாக இருந்த அந்த நபர் நீச்சல் குளத்தில் சிகார் புகைத்தபடி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க, அப்போது அங்கு வந்த அவனது செக்ரட்டரி, சார், எனக்கு இப்பதான் நியூஸ் கிடைச்சது, டைகர் திரும்பி வந்துட்டானா என்று கூற அந்த மனிதன் அதிர்ந்து திரும்பி பார்த்தான். இப்போது ஆழமாக சிகாரை இழுத்து புகை விட்டவன், நிஜமாவா? இன்ஃபர்மேஷன் கரெக்டான ஒரு வாட்டி இன்னும் நல்லா செக் பண்ணிக்கோ என்று சொன்னான். எஸ் சார், 100% ஷூர், டைகர் தான் அது. நம்ம ஸ்பை கிட்ட இருந்து தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஆனா இன்னும் டைகரோட ஐடென்டிட்டியை அவங்க ரிவீல் பண்ணல. சரி, அந்த புலிக்குட்டி இப்பதானே வந்திருக்கு, உடனே எதுவும் பண்ண வேண்டாம். Let him play. அவனே நிச்சயம் நம்மளை தேடி வருவான். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருப்பான், இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனோட யார் யாரெல்லாம் பழகுறாங்கன்னு எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணு. இந்நேரம் டைகரை சுத்தி ஒரு பெரிய நெட்வொர்க்கே ஃபார்ம் ஆகி இருக்கும். அதனால நிறுத்தி நிதானமா பிசுறு இல்லாம செஞ்சு முடிக்கணும் என்று அந்த மனிதன் திட்டவட்டமாக சொல்ல, சரி என்று தலையாட்டிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் செக்ரட்டரி. அப்போது அந்த மனிதன் அருகில் வந்த பெண், இதோ டைகர்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க, நீங்க வேட்டைக்கெல்லாம் போவீங்களா? இந்த முறை புலிய வேட்டையாட போறீங்களா என்று புரியாமல் கேட்டு வைத்தாள் அவள். அதை கேட்டு சிரித்த அந்த மனிதன், ஆமா, புலிய வேட்டையாடத்தான் போறேன். நீ மறுபடியும் இங்க வந்திருக்க கூடாது டைகர் என்றவன் சிகாரை இழுத்து வானத்தை பார்த்து புகை விட்டபடி சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். மறுபுறம் பேங்கில் மேனேஜர் பதட்டத்துடன் பாஸ்கரை திட்டி அழைக்க, தன் பாக்கெட்டில் இருந்த கன்னை எடுத்த கரிகாலன், சர்வா, இந்தா, உன்னை இன்சல்ட் பண்ணவனை என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ என்று துப்பாக்கியை நீட்டினார். அதைக் கண்ட மேனேஜர் உறைந்து நின்றார். சர்வாவின் முதுகுத்தண்டும் சிலிர்த்தது. முதல் முறையாக துப்பாக்கியை பார்த்தவனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. இல்ல சார், இந்த சில்லற பயலுக்கெல்லாம் கன் ரொம்ப அதிகம். அது எப்ப என் கைக்கு வரணுமோ அப்ப வரட்டும்.
இவனை நானே டீல் பண்ணிக்கிறேன் என்று அதை வாங்க மறுத்துவிட்டான். கரிகாலனும் துப்பாக்கியை கோட் பாக்கெட்டில் வைக்க மேனேஜர் நிம்மதி பெருமூச்சு விட்டார். இன்டர்காமில், பாஸ்கர் உடனே கேபினுக்கு வா என்று அவனை வரச் சொல்லி உத்தரவிட்டார். எதுக்கு உள்ள கூப்பிடுறாரு என்று யோசித்துக் கொண்டே உள்ளே சென்ற பாஸ்கர், ஏன் சார் வர சொன்னீங்க, எனி ப்ராப்ளம் என்று சாதாரணமாக கேட்டு முடிப்பதற்கு முன் அவன் சட்டையை பிடித்த மேனேஜர், ப்ராப்ளமா? நீ பண்ணதுதான்டா ப்ராப்ளம். யார கேட்டு அவரோட செக்க கிழிச்ச? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா என்று கத்த ஆரம்பித்தார். அதில் அரண்டு போன பாஸ்கர், ஐயோ சார், நீங்க தான் அவனை தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. அவன் ஒரு சாதாரண டெலிவரி பாய். அவனை எனக்கு நல்லா தெரியும். என்கிட்டயே ஃபேக் செக் கொடுத்து ஏமாத்த பாக்குறான். அதான் கிழிச்சு போட்டேன் என்று கடகடவென சொல்லி முடித்தான். சர்வா கைகளை கட்டிக்கொண்டு அவனை பார்த்து சிரித்தான். பண்றதையெல்லாம் பண்ணிட்டு போய் வேற சொல்றியா? அந்த செக் யார் கொடுத்தான்னு தெரியுமா? இந்த ஊர்லயே மிகப்பெரிய பிசினஸ் மேன் விக்ரமன். அவர் கொடுத்து விட்ட செக்கதா இப்படி அறிவு கெடுத்தனமா கிழிச்சு போட்டிருக்க என்ற அதீத கோபத்தில் மேனேஜர் கத்த பாஸ்கருக்கு இதய துடிப்பே நின்று விட்டது. என்ன சொல்றீங்க சார் என்று நம்ப முடியாமல் கேட்டான் பாஸ்கர். நீ ரொம்ப ஈஸியா அவரோட செக்க கிழிச்சு போட்ட இல்ல? நீ இப்படி பண்ண விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சது உன்னையும் நார் நாரா கிழிச்சு தொங்க விட்டுருவாரு என்று மேனேஜர் சொல்ல பயத்தில் எச்சில் விழுங்கினான் பாஸ்கர். சார், சாரி சார், நான் தெரியாம பண்ணிட்டேன். எப்படியாவது என்ன இதுல இருந்து காப்பாத்துங்க சார், எனக்கு பயமா இருக்கு என்று பாஸ்கர் மேனேஜரிடம் கெஞ்ச, ரொம்ப கஷ்டம். முதல்ல போய் நீ கிழிச்சு போட்ட செக்கை எடுத்துட்டு வா, அத டேப் போட்டு ஒட்டு என்று மேனேஜர் கூற, அது எப்படி சார் பாசிபிள் என தலையை சொரிந்தான் பாஸ்கர். முடியாதுன்னா உனக்கு இங்க வேலை இல்ல, இன்னைக்கே நான் உன்னை ஃபயர் பண்றேன், கிளம்பு என்று மேனேஜர் கூற, ஐயோ சார், நான் பண்றேன் சார், 1 மினிட் என்று கூறி வேகமாக காமன் ஏரியாவுக்கு ஓடி வந்து கீழே கிடந்த கிழிந்த செக்கை பொறுக்கி அள்ளினான். சர்வா அமைதியாக நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். பின் வேகமாக உள்ளே வந்த பாஸ்கர் தான் கிழித்து போட்ட அனைத்தையும் டேபிள் மீது வைத்தான். சின்ன சின்ன பீஸாக கிடந்த அதை எப்படி ஒட்டுவது என்றே அவனுக்கு புரியவில்லை. அதை ஒட்டுவதற்கு டேப்பை எடுத்துக்கொண்டு, கடவுளே, என் வேலையை நீதான் காப்பாற்றணும் என்று மனதிற்குள் வேண்டியபடி ஓரக்கண்ணில் சர்வாவையும் அவ்வப்போது பார்த்தபடி அந்த செக்கை ஒட்ட ஆரம்பித்தான். ஏய், உனக்கு 5 மினிட்ஸ் தான் டைம், சீக்கிரம் ஒட்டி முடிக்கிற, இல்ல நானே உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளி இதுக்கப்புறம் வேற எந்த பேங்க்லயும் வேலை பார்க்க முடியாத மாதிரி பண்ணிடுவேன் என்று மேனேஜர் வேறு இன்னொரு பக்கம் கத்திக்கொண்டே இருந்தார். பாஸ்கருக்கு கை கால் எல்லாம் நடுங்கியது. இன்னொரு புறம் சர்வா அந்த மேனேஜரை கண்ணை மூடாமல் பார்த்து கொண்டிருந்தான். ஒரு பேங்கோட மேனேஜர் எனக்கு இப்படி பயப்படுறார்னா அப்பாவோட சாம்ராஜ்யமும் அவரோட பவரும் எவ்வளோ பெருசா இருந்திருக்கணும். எனக்காக எவ்வளோ பெரிய விஷயத்தை என் அப்பா விட்டுட்டு போயிருக்காரு என்று நினைக்கும் பொழுது அவனுக்கு புல்லரித்தது. கூடவே பாஸ்கரின் முகத்தை பார்க்க இப்போது சர்வாவிற்கு பாவமாகத்தான் தோன்றியது. இருந்தாலும் இவனுக்கு இது தேவைதான். இன்னைக்கு இந்த தண்டனை இவனுக்கு கிடைக்கலனா இதுக்கப்புறம் வர ஏழைங்க எல்லார்கிட்டையும் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவன் அமைதியாக நடப்பதை வேடிக்கை மட்டும் பார்த்தான். உயிரை கொடுத்து 10 நிமிஷத்தில் செக்கை ஒட்டி முடித்த பாஸ்கர் நீண்ட பெருமூச்சோடு அதை மேனேஜரிடம் கொடுக்க அவனை வெளியே கிளம்பும்படி செய்கை செய்தார் மேனேஜர். பாஸ்கர் சர்வாவை வெறுப்புடன் பார்த்துவிட்டு வெளியே சென்றதும் மேனேஜர் கதவை அடைத்துவிட்டு சர்வாவிடம், டைகர் சொல்லுங்க, நம்மளோட அடுத்த மூவ் என்ன என்று விசாரிக்க சர்வா பதில் சொல்லும் முன் கரிகாலன், இப்பதான் டைகர் திரும்பி வந்திருக்காரு. ஆனா சூர்யா திரும்பி வர வரைக்கும் நாம எந்த மூவியும் பண்ண போறது கிடையாது என்று சொன்னார். மேனேஜர் அதற்கு, ஆமா சார் சொல்றதும் சரிதான். டைகர், புலிகள் கூட்டத்துக்குள்ள ஒரு நரி நுழைஞ்சிருக்கு. அதுதான் நம்மளை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் எதிரிக்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்றார். நரியா? யூ மீன் இந்த கேங்லயே ஒரு ஸ்பை இருக்கான்னு சொல்றீங்களா என்றான் சர்வா ஆச்சரியமாய். ஆமாம் டைகர், சூர்யா திரும்பி வந்ததும் இத பத்தின டீடைல்ஸ் உனக்கு சொல்லுவான். ஆனா அது வரைக்கும் நீ உன்னோட அடையாளத்தை வெளியே காட்டாம இருக்கிறது தான் நல்லது. அண்ட் உன் அப்பாவோட கொலைக்கு பின்னாடி இருக்கிற ஆளுக்கும் அந்த ஸ்பைக்கும் நிச்சயமா சம்பந்தம் இருக்கணும். அவன் மட்டும் என் கையில கட்டச்சான்
என்று கரிகாலன் கோபத்தில் கையை இருக்க, சர்வாவோ அதான் எனக்கு யாருன்னு தெரியுமே, கூடவே இருந்து குழி பறிச்சது ராணா, இப்போ அவன் அப்பம் பண்ண தப்பையெல்லாம் மறைச்சிட்டு நாடகம் போட்டுட்டு இருக்கான் அவன் மகன் சூர்யா என்று நினைக்க நினைக்க கோபமாய் வந்தது அவனுக்கு. இவங்க எல்லாம் இன்னும் ராணாவை ரொம்ப நல்லவன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்களே, அவன் துரோகின்னு இவங்களுக்கு தெரியப்படுத்தணும் என்று நினைத்து நிஜமாக வருத்தப்பட்டான் சர்வா. பின் அவர்களிடம், நான் இன்னும் இந்த குரூப்ல யார் யாரெல்லாம் மீட் பண்ணணும் என சர்வா கேட்க, மேனேஜர் அதற்கு, நம்மளோட க்ளோஸ் குரூப்ல சூர்யா, விக்ரமன் சார், கரிகாலன் சார், திவாகர், நான், பாரிவேந்தன், சக்கரவர்த்தி, அப்புறம் ஆலியா என்றார். ஆலியாவா? இந்த டீம்ல பொண்ணுங்க கூட இருக்காங்களா என்று சர்வா ஆச்சரியமாக கேட்டான். எஸ், இதுக்கு முன்னாடி ஆலியாவோட அம்மா தான் அந்த பொசிஷன்ல இருந்தாங்க. 1 இயருக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டதால ஆலியா அவங்களோட இடத்துக்கு வந்துட்டா. அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி அவ சாதாரண பொண்ணு கிடையாது, அவ ஒரு நெருப்பு சூறாவளி. ஆலியா மாதிரி ஒரு பொண்ண நீ கண்டிப்பா இதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில பார்த்திருக்கவே மாட்ட. அறிவு, அழகு, ஆட்டிடியூட் இது 3 அவகிட்ட அதிகமாவே இருக்கும் என்று மேனேஜர் ஆலியாவை பற்றி பில்டப் கொடுத்து கொண்டே போக, அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் சர்வாவிற்கு அதிகமானது. சர்வாவின் முகத்தை வைத்தே அவனது ஆச்சரியத்தை புரிந்து கொண்ட கரிகாலன், பிடிவாதம் அவளோட பிறவி குணம், ஒரு விஷயத்துல அவ கமிட் ஆனா அதை முடிக்காம வெளியே வரமாட்டா. இந்த குரூப்ல அவ ஒரே ஒரு பொண்ணா இருந்தாலும் இங்க பல ஆம்பளங்களால சாதிக்க முடியாததை அவ சாதிச்சிருக்கா. கெட்டிக்காரி, நீ எக்காரணத்தை கொண்டும் அவளை ஒரு சாதாரண பொண்ணுதானேன்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுடாத. இதெல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றோம் என்று எக்ஸ்ட்ரா அறிவுரைகள் வேறு வழங்கினார். அதிலிருந்து சர்வாவிற்கு ஒரு விஷயம் மட்டும் புரிந்தது. கரிகாலனே என்னை ஏத்துக்கிறதுக்கு பெரிய ஆட்டம் ஆடிட்டாரு. இந்த பொண்ணுக்கு இவரே இவ்வளோ பில்டப் கொடுக்கறத பார்த்தா அவளும் அவ்வளோ சீக்கிரம் என்ன ஆக்செப்ட் பண்ண மாட்டா. பட் இந்த சேலஞ்ச் எனக்கு பிடிச்சிருக்கு, சீக்கிரம் அந்த பொண்ணை மீட் பண்ணணும் என்று மனதில் எண்ணிக்கொண்டவனுக்கு நிச்சயம் அடுத்ததாக ஆலியாவை கன்வின்ஸ் செய்வதுதான் தன்னுடைய மிகப்பெரிய டாஸ்காக இருக்கப் போகிறது என்பதை உறுதி செய்து கொண்டான். அந்த எண்ணத்தை சரியாக புரிந்து கொண்டதைப் போல மேனேஜர் திவாகரும், சீக்கிரமே ஆலியாவை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், ஆனா அவளை நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ண போறீங்கன்னு தான் எனக்கு தெரியல என்று இறுதியாக கூற, அருகில் சிரித்துக் கொண்டு நின்ற கரிகாலன், நீ ரொம்பலாம் யோசிக்காத திவாகர், அதெல்லாம் டைகர் பார்த்துப்பாரு. நானும் இப்படிதான் முரண்டு பிடிச்சேன், ஆனா டைகர் என்ன ஒரே நாக் அவுட்ல கன்வின்ஸ் பண்ணல. அதே மாதிரி டைகரோட உண்மையான பவரை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவளும் புரிஞ்சுக்குவா என்று கரிகாலன் கூற, மேனேஜர் அவரை ஆச்சரியமாக பார்த்தார். டைகர் கூட ரிங்ல சண்டை போட்டீங்களா சார் என்று கேட்க, அவருக்கு கரிகாலன் சர்வாவை எதிர்த்திருப்பார் என்று யோசிக்கும் பொழுதே பேரதிர்ச்சியாக இருந்தது. அதை கேட்டு சத்தமாய் சிரித்த கரிகாலன், ஆமா, ரொம்ப நல்ல சண்டை அது, வாழ்க்கையில என்னால் அதை மறக்கவே முடியாது என்றார். இறுதியாக திவாகர் சர்வாவிடம், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க டைகர், நான் இப்பவே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறேன் என்று கூற, சர்வா யோசித்து, இப்போதைக்கு 1 கோடி கேஷ் வேணும், மிச்சம் இருக்கிற 49 கோடியை என்னோட புது அக்கவுண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க என்றான். கண்டிப்பா டைகர் என்று அப்பொழுதே வேலையை முடித்து தர, கரிகாலனும் அவனும் விடைபெற்று வெளியே நடந்து வந்தார்கள். எனக்கு இந்த ஆலியாவை பத்தின டீடைல்ஸ் வேணும் என சர்வா டைரக்டாக கேட்க, அவனை மேலும் கீழும் பார்த்த கரிகாலன், ஏற்பாடு பண்றேன் டைகர், ஆனா எக்காரணத்தை கொண்டும் அவளை கோபப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணிடாத. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், அவளை கிண்டல் பண்ணா அவளுக்கு சுத்தமா பிடிக்காது, யார் என்னன்னு பார்க்காம அந்த இடத்திலேயே போட்டு தள்ளிடுவா என்று சொல்ல, ஆலியாவின் கேரக்டர் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டாக மாறிக்கொண்டே போவதை பார்த்து, சீக்கிரமே அவளை மீட் பண்றேன் என்று சர்வா கூறினான். கரிகாலன் ஒப்புக்கொண்டு, அப்புறம் உனக்கு ஒரு கார் ரெடி பண்ணணும், நான் என்னோட மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன், இப்பவே குளோபல் மோட்டார்ஸ்க்கு போ, அங்க உனக்கு ஒரு புது கார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும், இப்போதைக்கு நான் பணத்தை செட்டில் பண்ணிடுறேன், ஆனா நீ பழையபடி பொசிஷனுக்கு வந்ததும் அதை எனக்கு டபுள் மடங்கா கொடுத்துடணும் என்று சொல்ல, சர்வா சிரித்து விட்டான். பின் அவன் தனியாக கிளம்பி குளோபல் மோட்டார்ஸுக்கு வர, அவசரத்தில் அவர் எந்த காரை புக் பண்ணி இருக்கிறார் என்று
கேட்க மறந்து விட்டான். ஆனால் அவன் ஷோரூம் உள்ளே சென்ற பொழுது மேனேஜர் அவனுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்பது தெரிய சர்வாவிடம் வேகமாய் வந்தவர், மிஸ்டர் சர்வேஸ்வரன் என்று கேட்க, எஸ் ஆம் சர்வேஸ்வரன் என்று கூற, அவன் தோற்றத்தைக் கண்டு ரிசப்ஷனில் இருந்த பெண்கள் அதிர்ச்சியாக பார்த்தார்கள். ஆனால் அவன் எப்படி இருப்பான் என்று கரிகாலன் ஏற்கனவே சொல்லிவிட்டதால் மேனேஜர் ஆச்சரியப்படவில்லை. என் கூட வாங்க சார் என்று பின்னால் இருந்த கராஜுக்கு அழைத்துச் செல்ல, அங்கே பல எக்ஸ்பென்சிவான கார்கள் நின்று கொண்டிருந்தது. அதில் சற்று பழையதாகவும் நிறைய அடி வாங்கியபடியும் நின்ற ஒரு கார் அருகில் மேனேஜர் அழைத்து வர, முதல் பார்வையிலேயே அதுவும் எக்ஸ்பென்சிவான ஒரு கார் என்று சர்வா கண்டுகொண்டான். வேண்டுமென்றே அதை பழையது போல் மாற்றியமைக்க சொல்லியிருந்தார் கரிகாலன். அவருடைய திட்டத்தை பார்த்து சர்வா உள்ளுக்குள் மெச்சிக்கொண்டான். அவனுடைய டேஸ்டுக்கு அந்த கார் பக்காவாய் ஒத்துப்போக மேனேஜர் பவ்யமாய், சார் நீங்க காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்க்கறதுனா பாருங்க, நான் பேப்பர்ஸை எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லி செல்ல, சர்வாவும் டிரைவர் சீட்டில் அமர்ந்து அந்த காரை ஸ்டார்ட் பண்ண, ஹாய் என்று விண்டோ பக்கம் இருந்து ஒரு குரல் வந்தது. சர்வா சட்டென்று திரும்பி பார்த்தான். அங்கு வேதிகாவின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷிவானி நின்றிருந்தாள். விக்ரமனின் பார்ட்டியில் அவளும் வேதிகாவும் மிகவும் நெருக்கமாக இருப்பதை சர்வா கவனித்திருந்தான். ஆனால் வேதிகா சர்வாவை அவளுக்கு அறிமுகம் செய்து வைக்கவே இல்லை. பார்ட்டி முழுவதும் தன்னை சிவானி சந்தேக கண்களோடு பார்ப்பதை சர்வா நன்றாகவே நோட்டீஸ் செய்திருந்தான். அவள் சர்வாவை பார்த்த விதம் மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஹேய், நீங்க வேதிகாவோட ஃபியான்சே சர்வா தானே? நீங்க இந்த காரை வாங்க போறீங்களா என்று ஏதோ சகஜமாக பழகியவள் போல சாதாரணமாக கேட்டாள். சர்வாவுக்கு அது ஆச்சரியமாக இருக்க, உங்களுக்கு என்ன தெரியுமா என்று கேட்டான். என்ன சார், ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க என்று சிரித்த ஷிவானி தன் ஸ்வீட்டான வாய்ஸில், நான் வேதிகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், உங்களை பத்தி எனக்கு தெரியாம இருக்குமா? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கார் வாங்க வந்திருக்கீங்களா? என்னால நம்பவே முடியலையே. வேதிகா நீங்க ரொம்ப புவர்னு சொன்னா, ஆனா நீங்க எப்படி இங்க என்று அடுத்தடுத்து அவள் கேள்விகள் கேட்டுக்கொண்டே போக, ஆஹா, இவகிட்ட வாயை கொடுத்து என் வாழ்க்கைய புண்ணாக்கிக்க கூடாது என்று எண்ணிய சர்வா, ஆமாங்க நான் புவர் தான், இது என்னோட கார் இல்ல, என் பாஸோடது, அவர் புக் பண்ணதை எடுத்துட்டு போகத்தான் நான் வந்திருக்கேன் என்று கூறினான். நிஜமாவா சொல்றீங்க என்று ஷிவானி நம்பாமல் கேட்க, என்ன பார்த்தா பொய் சொல்ற மாதிரி இருக்கா? நான் இப்பவே வேதிகாவுக்கு போன் பண்ணி இங்க வர சொல்றேன் என்று போனை எடுக்க போக, சட்டென அவளை தடுத்த சர்வா, என்ன பண்றீங்க நீங்க? அதான் சொல்றேன்ல, இது என் பாஸ் கார்னு, அதை எதுக்கு வேதிகா பார்க்கணும்? அவளை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு என்று சர்வா மறுத்ததை சந்தேகமாக பார்த்தவள், ஓகே, அவளுக்கு நான் கால் பண்ணாம இருக்கணும்னா நீங்க எனக்கு ட்ரீட் கொடுக்கணும், ஓகேவா என்று சொல்லிவிட்டு அவளும் காரில் ஏறி அமர்ந்தாள். அவள் பேசும் விதமும் அவளது நடவடிக்கைகளும் வித்தியாசமாக இருந்தாலும், சரி வாங்க என்று கூறினான் சர்வா. அதே நேரம் மேனேஜரும் காரின் டாக்குமெண்டோடு வந்துவிட, பேப்பர் ஒர்க்கை எல்லாம் முடித்துவிட்டு சர்வா சிவானியோடு அங்கிருந்து கிளம்பினான். ஷிவானியை தனது புதிய காரில் விஸ்தாரா ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றான் சர்வா. அவளை லாபியில் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு வந்தவன் பார்க்கிங்கில் ஃபாரின் கிளையண்டுடன் பேசிக் கொண்டிருந்த விக்ரமனை பார்த்ததும் அவரை நோக்கி நடந்தான். சர்வாவை பார்த்ததும் விக்ரமனும் புன்னகைத்தார். என்ன சர்வா இங்க? லஞ்ச் சாப்பிடலான்னு வந்தேன் அங்கிள். இந்த விஐபி கார்டு வச்சுக்கோ, இங்க நீ எப்ப வேணாலும் வரலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம் என்று கார்டை கொடுக்க, அப்போது சட்டென ஒரு கார் படு வேகமாக அவர்களை முட்டித் தள்ள பாய்ந்து வந்தது. விக்ரமனை தாக்குவதற்காக வேகமாக வந்த காரை கவனித்த சர்வா நொடிப்பொழுதில் சட்டென பாய்ந்து விக்ரமனை எடுத்து காப்பாற்றினான். டமார் என பில்லரில் இடித்து கார் நிற்க, அதிலிருந்த முகமூடி அணிந்த ஒருவன் சரக்கென கத்தியை விக்ரமனை நோக்கி வீசினான். சர்வா சுதாரித்து விக்ரமனை விலக்கினான். பாடிகார்ட்ஸ் வேகமாக ஓடிவர, சட்டென அந்த மர்மக்கார் சீறி பாய்ந்து கேட்டை உடைத்துச் சென்றது. அங்கிள், உங்களுக்கு ஒன்னும் ஆகல இல்ல? இல்ல சர்வா, தேங்க்ஸ், சரியான நேரத்துல காப்பாத்திட்ட. நான் சொன்னேன்ல, இது ஆதிசேஷனோட வேலைதான். டைகர் வந்த விஷயம் கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் என்ன கொல்ல அட்டம் பண்ணிருக்கான். இனிமே நம்ம அடிக்கடி பப்ளிக்ல இந்த மாதிரி மீட் பண்ணிக்க வேண்டாம்.
நீயும் சேஃபா இரு, நான் இப்ப கிளம்புறேன் என்று அவர் சொல்ல சர்வாவுக்கும் நிலைமையின் தீவிரம் புரிந்தது. ஓகே அங்கிள், டேக் கேர், வில் கால் யூ டு நைட் என்று அவரை அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் ஹோட்டல் லாபிக்கு வந்த சர்வா ஷிவானியிடம் வந்து போலமா என்று கேட்டான். அவளும் தலையை அசைத்தபடி அவனை பின்தொடர்ந்தாள். நீங்க விக்ரமன் சார் கிட்ட தான் ஒர்க் பண்றீங்களா? நீங்க இவ்வளோ பெரிய இடத்துல ஒர்க் பண்றீங்கன்னு வேதிகா என்கிட்ட சொல்லவே இல்லை என்று விசாரிக்க அதற்குள் சர்வா ஒரு டேபிளில் அமர்ந்து விட்டான். முதல்ல ஏதாவது ஆர்டர் பண்ணலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது என்றவன் அவளுடைய கேள்வியை மொத்தமாக அவாய்ட் பண்ணி இருக்க, என்கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறீங்களா, இல்ல நான் ஏதாவது தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா என்று ஷிவானி நேரடியாக கேட்க, நான் என்ன மறைக்க போறேன், அதுவும் நீ எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர், உன்கிட்ட எனக்கு மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதே சமயம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணு என சர்வா ஈஸியாக தோளை குலுக்க, அதற்கு ஷிவானி பதில் ஏதோ சொல்ல வந்த பொழுது வெயிட்டர் வந்ததால் அந்த பேச்சு தடைப்பட்டு விட்டது. அவர்கள் இருவரும் ஆர்டர் கொடுத்த பின்பு வெயிட்டர் நகர்ந்து போக ஷிவானி அப்பொழுதும் விடவில்லை. சரி, இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருந்திருக்கலாம், ஆனா இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? இப்ப சொல்லுங்க, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க, அதுவும் இவ்ளோ பெரிய இடத்துல என்னவா இருக்கீங்க என்று மீண்டும் ஆரம்பித்து விட்டாள். இதில் கடுப்பாகி பெருமூச்சு விட்டவன் பிறகு தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு, நான் இன்ஃப்ரா கிரீன் கம்பெனில ஒரு சின்ன பொசிஷன்ல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என சர்வா சொல்ல, அது விக்ரமன் சார் கம்பெனி தானே என்று கரெக்டாக பாயிண்டை பிடித்து கேட்டாள் ஷிவானி. சர்வாவும் மறக்காமல் ஆமா என்று தலையசைக்க, ஷிவானி அடுத்து வாயை திறக்கும் முன்பே ஒரு இளைஞன் அவளை நெருங்கி வந்து ஹலோ கார்ஜியஸ் என்று அழைக்க அவள் கவனம் தடைப்பட்டது. ஃபார்மலாக உடை அணிந்திருந்த அந்த இளைஞன் ஷிவானியை பார்த்து புன்னகைக்க, அவளோ புரியாமல் பார்த்தாள். அவனோ, இதை நான் சொல்லியே ஆகணும், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்றவன் தொடர்ந்து, திடீர்னு யாருனே தெரியாத ஒரு பையன் வந்து இப்படி பேசினா உங்களுக்கு யாருடா இவன்னு தான் தோணும். ஆனா உங்களை மாதிரி அழகான பொண்ணை மிஸ் பண்ணிட்டோமேன்னு பின்னாடி ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நேரடியா அப்ரோச் பண்றேன். என் கூட டேட்டுக்கு வரியா? கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவ என கேட்க, அவன் பேச்சுவார்த்தை நார்மலாக இருந்தாலும் அவன் முகத்தில் இருந்த கள்ளத்தனம் ஷிவானிக்கு நன்றாகவே தெரிந்தது. எக்ஸ்கியூஸ் மீ என்று அவள் முகம் சுளிக்க, சர்வாவுக்குமே அவன் பொறுக்கித்தனம் பண்ணும் ஒரு கேரக்டர் என்று நொடியில் புரிந்து போக, அழுத்தமான குரலில் அந்த இளைஞனை தள்ளி நிறுத்துவது போல், கண்ணு தெரியலையா? அவங்க ஏற்கனவே என் கூட லஞ்சுக்கு வந்திருக்காங்க, குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்றது இல்லாம டேட்டுக்கு வரீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்க, ஓடா என்று சொல்ல அந்த இளைஞன் சிரித்தான். கம் ஆன் பாஸ், இவங்க இருக்கிற லெவலுக்கு நீங்க எல்லாம் அவங்க பக்கத்துல கூட வர முடியாது. ஐம் சாரி, நீங்க என்ன ட்ரை பண்ணி இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா கார்ஜியஸ், இவரை விட நான் பெட்டரா உங்களை பார்த்துப்பேன். will you join with me? நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க என்று கேட்க, சர்வா எரிச்சலாய், ஏய் தட்டுனா தாட தரைக்கு வந்துடும், ஓடா என்று அடிக்குரலில் சீறினான். ஆனால் அந்த இளைஞன் அப்படியும் பின்வாங்காமல் எல்லை மீறத் தொடங்கினான். கார்ஜியஸ், உன்னை பார்த்தா நல்ல ஹை கிளாஸ் குடும்பத்திலிருந்து வந்த பொண்ணு மாதிரி இருக்கு, எதுக்காக இந்த மாதிரி லோ கிளாஸ் பசங்களை டேட் பண்ற? உனக்காக எத்தனை பேர் லைன்ல நிப்பாங்க தெரியுமா, நீ போய் இப்படி பண்றியே என்று கேட்க, ஷிவானியோ அவன் சொன்னதை கேட்டு முகம் மாறி போனாள். இப்ப நீ போக போறியா இல்லையா என்று சர்வா முடிவாக பார்க்க, அந்த இளைஞனோ ஷிவானி கையையே பிடித்து விட்டான். இவனெல்லாம் முகத்தை பார்த்தாலே தெரியல, அப்பம் பேர் தெரியாத பக்கா லோ கிளாஸ்னு, இவனை நம்பி இங்க வந்திருக்கியே, இவனால இங்க லஞ்சுக்கு கொடுக்கிற பில்ல கட்ட முடியுமான்னு கூட தெரியல என்று முடிக்கும் முன்பே அவன் கன்னத்தில் பளார் என்று அரைந்திருந்த சர்வா அதிரடியாக எழுந்து விட்டான். யாரென்றே தெரியாத ஒருவனெல்லாம் தன்னுடைய அப்பாவை பற்றி இழுப்பது அவன் மண்டையை மேலும் மேலும் சூடாக்க, எதிரில் இருந்தவன் சட்டை காலரை பிடித்து இன்னொரு பஞ்ச் விட, என்ன நடக்குதுங்க, எதுக்கு இப்படி போட்டு அடிக்கிறான் என்று சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார்கள். சர்வா அடுத்தடுத்து கொடுத்த அடிகளில் அந்த இளைஞனின் மூக்கு உடைந்து ரத்தம் கொட்ட, என்ன சொன்ன, நான் அப்பா பேர் தெரியாம வளர்ந்தவனா? உங்க அப்பா இப்படிதான் மத்தவங்கள பத்தி கேவலமா பேச சொல்லி கொடுத்தானா? சொல்லுடா, இப்படித்தான் சொல்லி கொடுத்தானா என்று கேட்டு கேட்டு
மேலும் அடி வெளுத்துவிட அவ்வளவு நேரம் திமிராய் பேசிய அந்த இளைஞன் சர்வாவின் இந்த ஆக்ரோஷத்தில் நடுங்கி போய் நின்றான். அவன் முகத்திலிருந்து வடிந்த ரத்தம் அவன் உடைகளை எல்லாம் சிவப்பு மயமாய் மாற்றியிருக்க, மேலும் சுற்றி இருந்தவர்களுக்கும் சர்வாவை நெருங்க பயமாக இருக்க, பின்பு ஒரு வயதான மனிதர்தான், தம்பி விடுப்பா, என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசுங்க, அடிச்சுக்காதீங்க என்று சொல்ல, பின்பே சர்வா நிதானமாக மாறினான். அவன் சற்று தள்ளி நின்ற சிவானியை திரும்பி பார்க்க, அவள் முகத்திலோ சர்வா எப்படிப்பட்டவன் என்று அறிந்து கொண்டதில் ஒரு தெளிவு தெரிந்தது. அவளுடைய ஆழமான புன்னகை சர்வாவை தடுமாற வைக்க, அதற்குள் அடிவாங்கிய அந்த இளைஞனுக்கு கொஞ்சம் வீரம் வந்து சர்வாவை எதிர்த்து தாக்க முயல, சர்வா சுதாரித்து அவனை பிடித்து பின்னால் தள்ளிவிட்டான். நடக்கும் காட்சிகளையெல்லாம் சிலர் போட்டோவும் வீடியோவும் எடுக்க ஆரம்பித்துவிட, அதையெல்லாம் பற்றி கவலைப்படும் மனநிலையில் சர்வா இருக்கவில்லை. திடீரென்று என்ன நடக்குது இங்க என்று கத்தியபடி ஹோட்டல் மேனேஜர் அங்கு ஓடி வந்தார். அந்த இளைஞன் அழுதபடி, பாருங்க சார், எப்படி அடிச்சிருக்கான்னு, என் முகத்தையே நாசமாக்கிட்டா. இப்படிதான் உங்க ஹோட்டலுக்கு வர கெஸ்டை எல்லாம் ட்ரீட் பண்ணுவீங்களா என அழுகையோடு கேட்க, சர்வாவுக்கு அவனுடைய முதலை கண்ணீரை பார்த்து எரிச்சலானது. மேனேஜர் சர்வாவிடம், எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க விஐபி கஸ்டமர் மேல கை வச்சிருப்ப என்று கத்த ஆரம்பிக்க, சர்வாவோ அவரை பொருட்படுத்தாமல், முதல்ல தேவையில்லாம எங்க டேபிளுக்கு வந்து என் கூட இருந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுத்து பிரச்சனைய ஆரம்பிச்சது அவன்தான். அதோட என் அப்பாவை பத்தி தப்பா பேசுனதும் அவன்தான். முதல்ல மத்தவங்க கிட்ட டீசென்டா நடந்துக்கிறது எப்படின்னு உங்க விஐபி கஸ்டமருக்கு சொல்லி கொடுங்க, அப்புறம் வந்து எனக்கு கிளாஸ் எடுங்க என்று கூற, உடனே மேனேஜர், இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்ளோ பெரிய அடிதடி நடக்கணுமா? வாயில பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க எப்படி கை நீட்டி அடிக்கலாம்? அது தப்பு, மரியாதையா அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க என்று சொல்ல, சர்வா பட்டன, முதல்ல அவனை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, நானும் கேட்கிறேன் என்று சொல்ல, அந்த இளைஞன் திமிரிக் கொண்டு வந்து, ஏய் ஒழுங்கா சாரி கேட்டுடு, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நீ மன்னிப்பு கேட்காட்டி இந்த இடத்துல இருந்து உயிரோட போக மாட்ட என்று மிரட்டத் தொடங்க, நிலைமை மேலும் மோசமாக மாறியது. பின்பு சிவானிதான் இடையில் வந்து, சார், தப்பு இவர் மேல கிடையாது, அவன்தான் என்ன ஹராஸ் பண்ணான், தப்பு தப்பா பேசினான், அது என்னன்னு கேட்கிறப்பதான் 2 பேருக்கும் சண்டை பெருசாயிடுச்சு என்று சொல்ல, இப்பொழுது மொத்த கவனமும் சிவானி பக்கம் திரும்பி விட்டது. இவன் யாருன்னே எனக்கு தெரியாது, முன்ன பின்ன தெரியாத பொண்ணுகிட்ட வந்து பிரச்சனை பண்ணுனா அவங்க கூட இருக்கிறவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அதனாலதான் சர்வா இவனை அடிச்சாரு, அவன்தான் இவர்கிட்ட சாரி கேட்கணும் என்றாள். சட்டென விக்ரமன் கொடுத்த கார்டை எடுத்து மேனேஜரிடம் நீட்டிய சர்வா, இந்த கார்டை எனக்கு யார் கொடுத்தாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க என்று கூற, மேனேஜர் சர்வா கையில் இருந்த கார்டை வாங்கி செக் பண்ண, அதிலிருந்த பெயரை பார்த்ததும் அவர் முகம் பேய் அடித்தது போல் மாறியது. அந்த கார்டில் விக்ரமனின் பெயர் இருப்பதால் சர்வா விக்ரமனுக்கு க்ளோஸான ஆள் என்று புரிந்து கொண்டவர், இதற்கு மேலும் சர்வாவிடம் பிரச்சனை பண்ணினால் தன்னுடைய வேலையே போய்விடும் என்ற பயத்தில் சட்டென திரும்பி அந்த இளைஞனிடம் கத்த ஆரம்பித்து விட்டார். அவனும் திடீரென்று கட்சி மாறிய மேனேஜரை திகைத்து பார்க்க, சர்வா அவனை நிறுத்தி, முதல்ல உன் அம்மா கிட்ட போய் பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும்னு கேட்டு கத்துக்கோ, கொஞ்சமும் டீசன்சி இல்லாம நீ பொறுக்கித்தனம் பண்ணிட்டு என்ன லோ கிளாஸ்ங்கறியா? ஒருத்தன் லோ கிளாஸா ஹை கிளாஸாங்கிறது அவனோட ட்ரெஸ்லயோ உருவத்திலயோ இல்லடா, அவன் நடந்துக்கிற விதத்துல இருக்கு. இன்னொரு தடவை வேற எந்த பொண்ணு கிட்டையாவது இப்படி வம்பு பண்றத பார்த்தேன், அடி வெளுத்துடுவேன் என்று கூறிவிட்டு உடனடியாக அவனும் சிவானியோடு வெளியே வந்துவிட, சிவானியோ ஒரே நாளில் சர்வேஸ்வரனின் பல்வேறு பரிணாமங்களை பார்த்த வியப்பில் அவனுடன் காரில் ஏறி கிளம்பினாள். அவள் மனதில் என்ன ஓடுகிறது என்று புரியாமல் சர்வாவுக்கே குழப்பமாயிருக்க, இன்னொரு பக்கம் அவனுக்கு பசிக்க வேறு செய்தது. சின்ன வயதிலிருந்தே அவன் தன்னுடைய பசியை பெரிய விஷயமாய் கருதியது கிடையாது. இப்பொழுது பணம் கைக்கு வந்துவிட்டாலும் அந்த பழைய பழக்கங்கள் மாறாமல் அப்படியே இருக்க, இருப்பினும் சிவானி தன்னோடு இருப்பதால், ஆர் யூ ஓகே என தயக்கமாய் கேட்டான். எஸ், ஐ எம் ஓகே, எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அண்ட் சாரி, லஞ்சுக்கு கூட்டிட்டு வந்து என்னாலேயே பிரச்சனையாகிடுச்சு, வேணும்னா நம்ம இன்னொரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாமா? நான் கேட்ட உடனே ட்ரீட் தரேன்னு சொன்னீங்க,
ஆனா பாருங்க, அதுக்குள்ள இப்படியெல்லாம் ஆயிடுச்சு என்றாள். சர்வாவுக்கு பெருமூச்சுதான் வந்தது. இவ்வளவு பிரச்சனை நடந்த பின்னாலும் ஷிவானி விடாமல் அவனை பின்தொடர்ந்து கொண்டிருக்க, உள்ளே நடந்த சம்பவத்திற்கு பின்னால் அவளுக்கு நோ சொல்லவும் சர்வாவுக்கு சங்கடமாயிருந்தது. எனவே வேறு வழியில்லாமல் இன்னொரு ஸ்டார் ஹோட்டலுக்கு அவளை அழைத்து வந்தான். அந்த ஹோட்டலின் பெயரை பார்த்ததுமே ஒரு நிமிடம் தயங்கி நின்றான். அந்த ஆடம்பரமான ஹோட்டல் ஆதிசேஷன் குரூப்புக்கு சொந்தமானது. அவர்களுடைய குரூப்புக்கும் ஆதிசேஷன் குரூப்புக்கும் பெரிய பகை இருப்பது விக்ரமனின் மூலம் ரீசண்டாக தெரிந்திருந்தாலும் அவனுக்கு ஆதிசேஷன் குறித்து பல விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தது. ஒரு பக்கம் அந்த ஹோட்டலுக்குள் செல்ல வேண்டாம், தேவையில்லாமல் பிரச்சனை வரும், உடன் ஷிவானியும் இருக்கிறாள் என்று அவன் மனம் எச்சரிக்கை செய்தாலும், ஒருவேளை ஆதிசேஷனை இங்கு மீட் பண்ண வாய்ப்பு கிடைத்தால் என்று யோசித்தவன் தைரியமாக ஷிவானியுடன் உள்ளே சென்று விட்டான். அவர்களுக்கு டேபிள் கிடைத்ததும், இப்பவாவது உங்களை பத்தி என்கிட்ட முழுசா சொல்லுவீங்களா மாட்டீங்களா? நானும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க அதை கவனிக்காத மாதிரி அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று ஷிவானி ஓட்டை ரெக்கார்ட் போன்று அதே பேச்சை தொடர, சர்வா அங்கிருந்த தண்ணீரை குடித்தபடி, என்னை பத்தி பெருசா சொல்லிக்க எதுவும் இல்லை என்று அவளோடு பேச்சுவார்த்தையை சர்வா மொத்தமாக கட் பண்ண, அவன் கவனம் அவர்களுக்கு பக்கவாட்டில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களின் பேச்சில் திசை திரும்பியது. அங்கு ஒரு கேங் பார்ட்டி பண்ணி கொண்டிருந்தது. அதிலிருந்த ஒருவன், ஆதிசேஷன் தான் இன்னி தேதிக்கு நம்பர் 1 டான். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, மொத்த இந்தியாவிலையும் பெரிய அண்டர்வேர்ல்ட் லீடரா மாறிக்கிட்டு இருக்காரு என்று சொல்ல, ஆமா, டைகர்ங்கிற பேரு எப்ப அண்டர்வேர்ல்ட்ல இருந்து மறைஞ்சு போச்சோ அவங்களோட மொத்த குரூப்பும் வீக்கா மாறிடுச்சுன்னு நானும் கேள்விப்பட்டேன் என்று இன்னொருவன் சொல்ல, டைகர் என்ற பெயரை கேட்டதுமே சர்வாவின் காதுகள் ஷார்ப்பாக மாறிவிட்டது. இல்ல, டைகர் காணாம போகல, டைகர் இப்பவும் உயிரோட தான் இருக்காராம், அவர் கண்டிப்பா திரும்பி வருவாரு என்று ஒருவன் நிதானமாக சொல்ல, அதை கேட்டு மற்ற அனைவரும் ஒரு நிமிஷம் அமைதியாகி விட்டார்கள். ஜானி, அமைதியா இருடா, இதுக்குதான் அதிகமா குடிக்காதன்னு சொன்னேன், இப்ப பாரு பைத்தியம் மாதிரி என்னென்னவோ உளறிட்டு இருக்க என்றவனை அவன் நண்பன் திட்ட, நான் உளரல, உண்மையத்தான் சொல்றேன். டைகரை எந்த காலத்திலையும் ஆதிசேஷன் கூட கம்பேர் பண்ணாதீங்க. டைகர் is not a word, it's an emotion. He is a world class boss. என் அப்பா சொல்லிருக்காரு, எப்பவும் அவங்க தான் எல்லாருக்கும் பாஸ். ஆனா இந்த ஆதிசேஷன் அவர் கால் தூசிக்கு கூட வர முடியாது. சீக்கிரமே டைகர் திரும்பி வர்றப்போ இங்க இருக்கிற எல்லாம் தலைகீழா மாறும். அப்போ நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு புரியும் என்றவன் முழு போதையில் கூற, இதை கேட்டுக்கொண்டிருந்த சர்வாவின் பின்னந்தலை ஒரு நிமிடம் சிலிர்த்தது. அவனை எட்டி பார்த்தான். 20 வயதில் பணக்கார காலேஜ் ஸ்டூடெண்டாக தெரிந்த ஜானி இன்னொரு லார்ஜ் லிக்கரை உள்ளே தள்ளினான். அவன் பேச்சில் தெரிந்த உறுதி சர்வாவை ஈர்த்தது. அப்படி இந்த ஜானி எதற்காக தன்னுடைய ஹவுஸ் ஆஃப் டைகர் குரூப்பின் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறான்? அப்போது, என்ன இருந்தாலும் டைகர் டைகர் தான், இந்த மொத்த இந்தியாலையும் அவனை மிஞ்ச யாருமே கிடையாது என்று மீண்டும் கூறினான் ஜானி. அவன் அதை சொல்லி முடிக்கும் முன்னர் அவன் வாய் மீது கை வைத்து பேச்சை நிறுத்திய இன்னொருவன், டேய் பார்த்து பேசுடா, ரொம்ப டைகர் பெருமை பேசிக்கிட்டு இருக்க, அதுவே நமக்கு ஆப்பாகிட போகுது என்று சொல்ல, இதை கேட்டு சர்வா லேகணும். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.